கூட பையனை கிண்டல் பண்ணுவா. ஏன்னா உன் மனைவி சொல்றதெல்லாம் உனக்கு என்ன வேலை வாக்கா? ஏன்னா மனைவி சொல்றதெல்லாம் ஃபாலோ பண்றீங்க, கேள்வி கேட்காம ஃபாலோ பண்ணா. ஏன்னா வேதம் சொன்னா அப்படியே நம்பலாம். வேதம்ங்கிறது நம்மளை ஏமாத்தாது. குழந்தைகள் எண்ணிக்காது ஏமாத்துமா? குழந்தைகள் போய் சொல்லுமா? அதனால வேத வார்த்தை குழந்தைகளாக இங்கு உருவகப்படுது. அது மட்டும் இல்ல, இன்னொரு ரகசியம் இருக்கு. வேதங்கள் எப்போதுமே குழந்தைகளாவே இருக்கணும். நாமெல்லாம் குழந்தையா பிறப்போம், அப்புறம் வாலிபன் இளைஞன் ஆகும், நடுத்தர வயது, ஃபேமிலி மேன், அப்புறம் அப்படியே போக 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 முதுமை. ஆனா வேதங்கள் எப்போதுமே குழந்தையாவே இருக்கணும். இளமை மாறாதான். எப்படி கேட்கலடா, ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். கிருத்த யுகத்துல வசிஷ்டர் எப்படி வேதம் சொன்னாரோ, திரேதா யுகத்துல விஸ்வாமித்திரர் எப்படி வேதம் சொன்னாரோ, துவாபர யுகத்துல வியாசர் எப்படி வேதம் சொன்னாரோ, கலியுகத்துல இப்பவும் அதே மாதிரிதான் வேதம் சொல்லிட்டு இருப்பா. ஒரு ஸ்வரம் மாறாது, ஒரு அக்ஷரம் மாறாது. ஒருத்தரை 10 வருஷம் முன்னாடி பார்த்திருப்போம், இப்பவும் அதே மாதிரி மாறாம இருந்தா சார் நீங்க இளமையாவே இருக்கீங்கன்றோம். எத்தனையோ யுகம் முன்னாடி இருந்தது அப்படியே மாறாம இருக்குன்னா அதுதானே இளமை. அதனாலதான் வேதங்களை குழந்தைகளாக எப்போதுமே இளமையா இருக்கும்னு சொல்றான். இப்ப பெருமாள் 4 குழந்தைகளை கொடுத்தாருன்னா 4 வேதங்களை 4 குழந்தைகளாக உருவாக்கி பிரம்மாட்ட கொடுத்து இந்த குழந்தைகள் என்ன சொல்றதோ அதன்படி படைக்க வேண்டும். இப்ப நீங்க என்ன பார்த்து ஒரு கேள்வி கேட்கணும். நீங்கெல்லாம் நன்கநல்லூர் மக்கள் எவ்வளவு உபன்யாசம் கேட்டவா? துவாபர யுகத்தின் இறுதியில தானே வியாசர் 4 வேதம்னு பிரிச்சா. இப்பதானே பெருமாள் உலகத்தை படைக்கிறார். அப்போ ஒரு வேதம் தானே கொடுக்கணும். நீ 4 குழந்தைகளை கொடுத்தாருன்னு தப்பு தப்பா உபன்யாசம் பண்றீங்க. இதெல்லாம் நாங்க கேட்டுட்டு இருக்கோமா? நீங்க கேட்கணும் இல்லையா? அப்படி இல்ல. வேதத்துல 4 பிரிவுகள் எப்போதுமே உண்டு. ஆனா அது எல்லாம் ஒன்று சேர்ந்து இருந்தது வியாசர் பிரிச்சாரே ஒழிய அதுக்காக இந்த பகுதிகள் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. ஒரே கூடைக்குள்ள நிறைய ஆப்பிள், ஆரஞ்சு, வாழைப்பழம், மாம்பழம் எல்லாத்தையும் போட்டு வச்சிருப்போம். என்ன பண்ணுவாரு, இது அப்படியே மொத்தமா இருந்தா அதை செக்ரிகேட் பண்றதுக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு ஆப்பிளை தனியா, வாழைப்பழத்தை தனியா, மாம்பழத்தை தனியா, ஆரஞ்சை தனியா பிரிக்கிற மாதிரி பிரிச்சாரே ஒழிய இது இல்லைன்னு அர்த்தம் இல்லை. அப்ப பெருமாள் என்ன பண்ணியிருக்கார், வேதத்துல ஸ்துதி பாகமாக இருக்கக்கூடிய கவிதை வடிவிலான ரிக் அதை ஒரு குழந்தையாக்கினார். யாகங்கள் எப்படி செய்யணும்னு ப்ரொசீஜரை சொல்லக்கூடிய உரைநடை கவிதை ரெண்டும் கலந்து இருக்கக்கூடிய யஜுஸ் அதை ஒரு குழந்தையாக்கினார். பகவானுடைய கல்யாண குணங்களை பாடக்கூடிய இசை வடிவம் அதை சாமமாக்கினார். ஆபத்தில் காக்கக்கூடிய வியாதியை போக்கக்கூடிய மந்திர பகுதி, தந்திர பகுதி அதையெல்லாம் அதர்வணம் ஆக்கினார். அப்போ ஸ்துதி பாகம் கவிதை இருக்கு. யாகம் பண்ணக்கூடிய முறை ப்ரோஸ் பிளஸ் போயட்ரி யஜுஸ். கல்யாண குணத்தை பாடக்கூடிய இசை கானம் அது சாமம். மந்திர பகுதி ஆபத்து இதெல்லாம் காப்பாற்றக்கூடியது, வியாதியை போக்கக்கூடியது அதர்வணம். 4 குழந்தைகள் ஆகினாரா. இந்த 4ஐயும் பிரம்மாண்டம் கொடுத்தார். இது என்ன சொல்றதோ அதை கேட்டது உலகத்தை படை. இதுதான் உனக்கு மேனுவல். அந்த 4 வேதங்கள் அடிப்படையில இப்போ பிரம்மா உலகத்தை எல்லாம் படைக்கிறார். பல பல தேவர்கள் எல்லாம் படைக்கிறார். பார்த்தா எல்லா தேவதைகள், நான்முகனை நாராயணன் படைத்தான், நான்முகனும் தான்முகமாய் சங்கரனை தான் படைத்தான், எல்லாரையும் படைக்கிறார். எல்லாருக்கும் தல விதி பிரம்மா தான் எழுதுறார். அதனால பிரம்மாவுக்கே விதின்னு பேர் வந்துதான். நம்ம எல்லாருக்கும் தலையில அவர் தான் எழுதியிருக்காரு. விதினா என்ன? படிய உபன்யாசம் பண்ணி நீங்க கேட்டு வேற என்ன? இதெல்லாம் யார் எழுதியிருக்காங்கன்னா பிரம்மா. அதனால அவருக்கே அந்த பேர் விதி அப்படின்னு பிரம்மாவுக்கு பேர். இதெல்லாம் பார்த்ததும் ஒரு கர்வம் வந்துருக்கான். நான் எப்படி காட்டுறதுல தேவர்களையும் நான் தான் படைக்கிறேன், அவனுக்கே நான் தான் தலையெழுத்து எழுதிட்டு இருக்கேன். உலகத்துல ஒத்தொத்தமும் நான் என்ன எழுதுறேனோ அதை பொறுத்துதான் அவனுக்கு வாழ்க்கை அமையிறது. பிரம்மா பார்த்தா கர்வம் தலைப்பேறியது. இனி எனக்கு நிகர் யார் அப்படின்னு நினைச்சுட்டாராம். இதெல்லாம் ஒரு முந்தி தாமரையில படைச்ச நாராயணன் உங்க பார்த்துட்டு இருக்கான். என்னடா இது, இவர் தூக்கி பதவியில உட்கார வச்சா பதவி வரும்போது பணிவு வரும்னு பார்த்தா நான் தான் பெரியாள் நினைச்சுட்டானே. இந்த அகங்காரம் நான்கிற எண்ணம் மட்டும் ஒருத்தனுக்கு வளர வளர அவன் அழிஞ்சு போயிடுவான். இன்னைக்குமே 4 அகங்காரம் கூடாது. இப்ப பெருமாள் நினைச்சாதான் இந்த அகங்காரத்தை மட்டும் பிரம்மாவுக்கு வளர விட்டோம்னா அது பிரம்மாவுக்கே ஆபத்து, அவர் பதவிக்கும் ஆபத்து, அவரோட ஆன்மீக முன்னேற்றத்துக்கும் ஆபத்து. இவர் கர்வத்தை அடக்க வேண்டும். அதுதான் அவருக்கு நாம் செய்யும் சிறந்த அனுகிரகம் நினைச்சா பெருமாள். பெருமாள் நமக்கு செய்யற சிறந்த அனுகிரகம் என்ன தெரியுமா? நம்ம தலகணத்தை அழிச்சு கொடுத்தாருன்னா அதை விட சிறந்த அனுகிரகம் வேற எதுவுமே கிடையாது. இதான் நம்ம ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவை முதல் பாட்டுல சொன்னா, மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாம். அதுக்குள்ள ஒரு ஆழ்ந்த உட்பொருள் இருக்கு. மேலோட்டமான அர்த்தம் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள்னா மார்கழி மாசம் மதி பௌர்ணமி சந்திரன் வானில் நிறைந்திருக்கக்கூடிய நன்னாள். உள்ள இருக்கும் மார்கழியாம். நம்ம எல்லாரும் மார்க் கட்டுறோம், எல்லாம் மார்கழின்னு கருவத்தோட இருக்கும். மார்
கழித்தீர்கள். மார்த்தட்டும் அகங்காரம் என்று கழிகிறதோ அன்றுதான் மதின ஞானம் நத்தோம், மதி நிறைந்த நன்னாள். மார்த்தட்டும் அகங்காரம் என்று கழிகிறதோ அன்னைக்குதான் மதி நிறைந்த நன்னாள். நான் மார்த்தட்டிட்டு இருக்க வரைக்கும் ஞானம் வராது. பெருமாள் பார்த்தார், இந்த பிரம்மாவுடைய கர்வத்தை எப்படியாவது அடக்கணும், என்ன பண்ணலாம்னு சிந்திக்கிறார். அப்போ பெருமாளுடைய காது குறும்பிலிருந்து 2 அசுரர்களை பெருமாளே படைச்சாராம். பலவந்தௌ கதாதஸ்தௌ பத்மநாளானு சாரிணௌ ததிஷாதே அரவிந்தஸ்தம் பிரம்மாண்டம் அமிதப்பிரதம். எம்பெருமான் தன் காது குறும்பிலிருந்து 2 அசுரர்களை உருவாக்கினான். காது குறும்புன்னா என்ன? வேற அடுத்த பிரச்சனை. காது குறும்புன்னு இங்கிலீஷ்ல சொல்ல முடியாது. இயர் வேக்ஸ்னு தமிழ்ல சொன்னா எல்லாருக்கும் புரிஞ்சிடும். இயர் வேக்ஸ் இருக்கு இல்லையா, அதுல இருந்து 2 அசுரர்களை உருவாக்கினார். 2 அசுரர்களையும் நீங்க 2 பேரும் பிரம்மாட்ட போய் அவர்கிட்ட இருக்கிற 4 குழந்தைகளையும் திருடிட்டு போட்டார். எந்த 4 குழந்தை? வேதம் தான் 4 குழந்தை. பிரம்மாட்ட இருக்கிற குழந்தைகளை கடத்திட்டு போய் போட்டார். இப்போ பெருமாள் காது குறும்புல இருந்து 2 அசுரர்கள் வரான். வந்தோம். பிரம்மா பார்த்தா தாமரை மேல உட்காந்துருக்காரு, பெருமாளுடைய உண்டி தாமரையில. இந்த 2 பேரும் என்ன பண்ணாங்க, தாமரை தண்டு வழியா ஏறலாம். ஏறி போய் பார்த்தா 1000 இதழ் கொண்ட தாமரை பூ. அதுக்கு மேல பிரம்மா உட்காந்துருக்காரு. 2 பேரும் அந்த இதழை பிடிச்சு மேல ஏறி பிரம்மா முன்னாடி போய் குதிச்சான். பார்த்தா 2 பசங்க வந்திருக்கான். இப்ப பிரம்மாவே சிறுவனா தான் இருக்காரு, இப்பதான் உருவாயிருக்காரு. அந்த குழந்தைகள்லாம் எங்கேயும் ஓடிட்டு இருக்கோம். இந்த வயசுலதான் இருக்காரு பிரம்மா. கூட 2 பசங்க வரும். எங்கூட விளையாடுறதுக்கு வந்து கேட்டா நம்ம விளையாடுவோமா இருந்தால், விளையாடலாமா ஆகணும். உடனே பிரம்மா அவளோட விளையாட போயிட்டார். இப்போவாவது பிரம்மா யோசிக்கணும், நாம தானே படைப்பு கடவுள், நாம தானே எல்லாரையும் படைச்சோம். நாம படைக்காம 2 புது கேரக்டர் வந்திருக்கு, இது எங்கேயிருந்து வந்திருக்கு யோசிக்கணுமா இல்லையா? அதான் கர்வம் தலைக்கேறினா டிஸ்கிரிஷனரி பவர் போயிடும், யோசிக்க தெரியாது. ஆகா, விளையாடுறதுக்கு 2 பேர் கிடைச்சான். 2 பேரோட விளையாடினார். விளையாடும் போது அவன் 2 பேரும் பிரம்மாட்ட கேட்கலாம், டேய் தம்பி, ரொம்ப நேரமா எங்களோட விளையாடிய, உன் பேர் என்ன? நான் யாரு தெரியுமா? நான் தான் பிரம்மா, நான் தான் எல்லாத்துக்கும் விதி எழுதுறேன். ஆமா, என்ன இவ்வளவு கேள்வி கேட்கறீங்களே, நீங்க 2 பேரும் யாரு வரணும் சொன்னா, எங்களை யார் உருவாக்கினாலே தெரியல, எப்படியோ வந்துட்டோம், எங்களுக்கு பேர் கூட வைக்கல. என் நண்பா, நீயா பார்த்து எங்களுக்கு நல்ல பேர் வச்சு விடணும். பிரம்மா பார்த்த வேலை முதல் நாளை பார்த்து அப்படியே தடவி பார்த்தார். ரொம்ப மிருதுவா இருக்கான், நீ ரொம்ப மிருதுவா சாப்பிட்டா இருக்க, உனக்கு மதுன்னு பேர் வைக்கிறேன்னு முதல் அசுரனுக்கு மதுன்னு பேர் வச்சாங்க. 2வது ஆளை கூப்பிட்டா, நீங்க வாழ்ந்தாங்க. தொட்டு பார்த்தாரு, என்னடா இவ்வளவு ஹார்டா இருக்க, கடினமா இருக்க, உனக்கு கைட்ட பந்து பேர் வைக்கிறேன். சாஃப்டா இருக்கிறவன் மிருதுவா இருப்பவனுக்கு மதுன்னு பேரு, கடினமாக ஹார்டா இருப்பவனுக்கு கைட்ட பந்து பேரு. 2 பேருக்கும் தொட்டு பார்த்து மது கைட்ட பந்து பிரம்மா பேர் வச்சார். பேர் வச்சுட்டு விளையாடிட்டே இருப்பார். விளையாடிட்டே இருக்கும்போது இவன் 2 பேரும் என்ன பண்ணா, அப்போ விக்கிரகவந்தஸ்தான் வேதான் திருட்வா அசுரோத்தமம் சகசா ஜகதுர் வேதான் பிரம்மணம் பஷ்யதஸ்ததா. பிரம்மா பார்த்துட்டே இருக்கார். கண்ணாமூச்சி விளையாடலாம்னா பிரம்மா ஒரு இடத்துல ஒழிஞ்சுக்க சொன்னா, 2 பேரும் பிடிக்கிறேன்னா பிரம்மா பிடிக்க போறான்னு பார்த்துட்டு இருக்கார். அவன் பிரம்மாவை பிடிக்கல, 4 குழந்தைகளை பிடிச்சான். வேதங்களை அப்படியே கையில தூக்கிட்டான். ரித்தையும் எரிசையும் மது தூக்கிட்டான். சாமத்தையும் அதர்வனத்தையும் கையில தூக்கிட்டான். தூக்கிட்டு 2 பேரும் ஓடினான். ரசாம் விமிஷத்து ஸ்தூர்ணம் முதற்பூர்வே மகாதௌ. இப்ப கீழே போனானா எங்கன்னா பிரம்மாவோட சத்தியலோகத்துல இருக்கா இவா. இப்போ நாம இருக்கிறது பூலோகம். எது மேல புவஹா சுவஹா மகஹா ஜனஹா தபஹா சத்தியம். அங்கேயிருந்து அப்படியே கீழே இறங்கி 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 பூலோகத்துக்கு வந்தான். அதோட நிக்கல, பூலோகத்துக்கும் கீழே போனான். அதல விதல சுத்தல தலாதல மகாதல ரசாதல லோகத்துக்கு போயிட்டான். ரசாம் விதிஷது ஸ்பூர்ணம் உதற்பூர்வே மகோததௌ. அந்த ரசாதல லோகத்துக்கு போனா, அந்த ரசாதல லோகத்துல போய் பார்த்தா ஒரே பிரளய ஜலம் தான் சூழ்ந்திருக்கு. இப்பதான் பிரம்மா உலகத்தை படைக்க ஆரம்பிச்சிருக்கா, கொஞ்சம் தேவதைகள் வாழலாம் படைச்சிருக்காரு. பூமி மட்டத்துல பிரளய ஜலம் இல்லை, ஆனா கீழே ரசாதலத்துல நிறைய பிரளய ஜலம். என்ன பண்ணா, அதுல வடகிழக்கு பகுதியில போய் ரசாதலத்துல உள்ள பிரளய ஜலத்திலேயே உட்காந்துக்கணும். இந்த வேதங்களை திருடி வச்சுக்கணும். இந்த வேதங்களை சொல்லி சொல்லி நிறைய சூப்பர் நேச்சுரல் பவர், அதிமானுஷமான சக்தியை நாம் பெற்றுக்கொள்வோம். இனி நம்ம யாரும் அழிக்க முடியாதுன்னு வேதங்களை திருடிட்டு எங்க போனா, ரசாதல லோகத்துல உள்ள பிரளய கடலில் வடகிழக்கு மூலை. இதை நோட் பண்ணிக்கோங்க, ஏதோ ஜாகிரபி எல்லாம் சொல்றான்னு நினைக்காதீங்க, பின்னாடி விஷயம் இருக்கு. ரசாதல லோகத்தில் பிரளய கடலின் வடகிழக்கு மூலையை போய் உட்கார்ந்தான். இப்ப நாம் பிரம்மா உணர்ந்தாராம்,
பகவான் ஒரு கடமையை கொடுத்தான், அந்த கடமையை மறந்துட்டு விளையாட்டுத்தனமா விளையாடினோம். விளையாடினதுக்கு விளைவு என்னாச்சுன்னா வேகம் போயிடுது. இதுல இருந்து என்ன முடியுதுன்னா, கடமை இருக்கும்போது கடமையை மறந்து விளையாட்டில் ஈடுபட்டால் நம் பெரும் செல்வத்தை எழுந்து விடுவோம். இதுதான் ஆங்கிலத்துல என்ன, the goods are only dark and deep, but I have promises to keep and miles to go before I sleep and miles to go before I sleep. பிரம்மா உணர்ந்தார், தப்பு பண்ணிட்டேன், இனிமேலாவது நான் கடமையை ஒழுங்கா பண்றேன், இனி இந்த விளையாட்டு தனமெல்லாம் கூடாது, நான் ஒழுங்கா படைக்க போறேன். பழையபடி தாமரையில உட்கார்ந்தார், உலகத்தை படைக்கிறேன்னு ஆரம்பிக்கிறார், படைக்க முடியல. ஏன்னு சிந்தித்தார், வேதாமே பரமம் சக்ரு, வேதாமே பரமம் பலம், வேதாமே பரமம் தாம, வேதாமே பிரம்மச்சோதரம். ஐயோ, வேதம் தானே எனக்கு அறிவு, வேதம் தானே எனக்கு ஞானக்கண், வேதம் தானே எனக்கு வலிமை, வேதம் தானே எனக்கு ஆதாரம், வேதம் தானே எனக்கு தெய்வம். வேதம் இல்லைன்னா என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. அச்சோ, அந்த வேதத்தை எழுதி விட்டேனே, வேதத்தை எழுதி விட்டேனே. வேதம் தானே எனக்கு எல்லாம், அந்த வேதம் இல்லாமல் எப்படி படைப்பது, அந்த வேதத்தை எழுந்து விட்டேனே. இப்போது கதறி எழுதார் பிரம்மா. இப்பதான் புரிஞ்சுது, நான்கிற அகங்காரம் கொள்வது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்ப புரிஞ்சுட்டாராம் பிரம்மா. ஏன்னா இந்த வேதம் இல்லைன்னா நம்ம ஒண்ணுமே இல்லை. ஏதோ எனக்கா அவ்வளவு பெருமை இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தேன். கடைசியில இந்த விதிங்கிற ஸ்தானமோ படைப்பு கடவுளுங்கிற அந்த பதவியோ இதெல்லாம் வந்தது எதனாலன்னா, நாராயணன் போட்ட பிச்சை, அவன் கொடுத்த வேதம், அதனால வந்தது. இதை உணராமல் நான் பெரியவன், நான் பெரியவன் நினைச்சு எவ்வளவு பெரிய தப்பு கொடுத்தேன். இப்போ கர்வத்தை விட்டா பெருமா, பெருமாள் என்ன ஆசைப்பட்டார், இவரோட கர்வத்தை போகணும்னு ஆசைப்பட்டார். இப்போ முழுசா கர்வத்தை விட்டா பிரம்மா எம்பெருமான் நாராயணன் திருவடியில சரணாகதி பண்றார். எப்போதுமே கர்வம் போனாதான் சரணாகதி பண்ண முடியும். மேற்பொருள் போக விட்டு மெய்மையை மிக உணர்ந்து ஆம்பரி சரிந்து கொண்டு ஐம்புல நகத்தடக்கி காம்பர தலை சிறைத்து உன் கடைத்தலை இருந்து வாழும் சோம்பரை உகத்தி போலும் சூழ்குழல் அரங்கத்தானே. சரணாகதி பண்ணும்போது கூட சிலருக்கு ஒரு சின்ன காம்பு அகங்காரத்துல மிச்சம் இருக்குமா. இந்த தலையை சரைச்சா காம்பு மிச்சம் இருக்கிற மாதிரி அகங்காரத்தை சரைச்சாலும் ஒரே ஒரு சின்ன அகங்காரம் மிச்சம் இருக்குமா. அது என்ன தெரியுமா, நான்கிற எண்ணத்தெல்லாம் விட்டுட்டு அடியன் ராசன்னு சொல்லி பெருமாள்கிட்ட சரணாகதி பண்ணிடுவான். ஒரே ஒரு அகங்காரம், நானா கூட்டு சரணாகதி பண்ண தெய்வம். இந்த லோகத்துல அவன் கண்டதே காட்சி, கொண்டதே கோலம், முண்டதே கோலம்னு வாழ்ந்துட்டு இருக்கா. டிஃபன் சாப்பிட்டு டீ குடிச்சு டிவியில ஐபிஎல் பார்த்தா வாழ்க்கையே முடிச்சு போச்சுன்னு நினைக்கிறா. அப்படியா, நான் நகர்நல்லூர்ல வித்யாலட்சுமி ஹைகிரீவரியை சேமிச்சு சரணாகதி பண்ணவன் தெரியுமா அப்படின்னா மொத்தமா முடிச்சு போச்சுன்னு அர்த்தம். அந்த காம்பும் போகணும்னா இந்த சரணாகதி கூட அடியன் பண்ணல, அந்த எம்பெருமான் திருத்தி பண்ணி கொண்டு அவன் திருவடியில சேர்த்துட்டான். அவன் இன்னைக்கு கூப்பிடலன்னா இந்த ஹைகிரீவ சந்ததிக்கு நம்ம வந்துக்க முடியுமா. இதுவும் அவனுடைய அனுகிரகம், அதுவும் அவனது இந்த ஊரே. அதை எப்ப புரிஞ்சுட்டானோ அதான் முழு சரணாகதி. இப்ப பிரம்மா உணர்ந்துட்டார், ஐயோ நாராயணா தப்பு பண்ணிட்டேன், உன்னுடைய அருளாக நீயா எனக்கு ஒரு பதவி கொடுத்து வேதத்தை கொடுத்து இவ்வளவு பெரிய ஸ்தானத்தை கொடுத்தா நான் நினைச்சுட்டேனே. பெருமாள பிரம்மா ஸ்தோத்திரம் பண்றார் மகாபாரதத்துல, நமஸ்தே பிரம்ம கிருபையா, பிரம்மாவான எனக்கு உள்ளத்தில் இருந்து ஆழ்பவனே, நமஸ்தே மம பூர்வஜா, எனக்கும் முன்பு இருந்து எப்போதும் மூடி முதல்வனாக இருந்து என்னையே படைத்தவனே, லோகாந்திய புவனஸ்ரேஷ்டா, அனைத்து உலகங்களை விடவும் மேம்பட்டு இருப்பவனே, சாங்கிய யோக நீ கேட்கிறபோ சாங்கிய சாஸ்திரம் யோக சாஸ்திரம் அத்தனைக்கும் உறைவிடமாக இருப்பவனே, அவமதிஷ்டேன், க்ஷமிச்சுக்கோ, நீதான் காப்பாற்றணும்னார். பெருமாள் பார்த்தார், பிரம்மா உன்னுடைய கர்வத்தை போக்கத்தான் நான் இப்படி விளையாடினேன். பெருமாளை பய நாசனாகப்பா, அவரே கொஞ்சம் பயத்தை உண்டாக்குவார், அந்த பயத்தை அவரே போக்கிடுவார். மது கேட்டவர்களை உருவாக்கினதும் நான் தான், மது கேட்டவர்களை அழிக்க போவதும் நான் தான். இதோ வருகிறேன். பிரம்மாவுக்கு வேதங்களை இழந்து தவித்துக் கொண்டிருக்கும் பிரம்மாவுக்கு, வேதங்களை விட்டு கொடுத்து சரணாகதி பண்ண பிரம்மாவுக்கு அருள் புரிய வேதங்களை விட்ட இப்போ பெருமாள் ஒரு அவதாரம் எடுக்கிறார். அது எப்பேற்பட்ட அவதாரம்னா, அவர் திருமேனியே ஞானானந்தமயமாக இருக்கக்கூடிய குதிரை முகம் கொண்ட மனித உடல் கொண்ட 4 திருக்கரங்கள் சங்கு சக்கரத்தோடு கூடிய ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதி ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயகிரீவம் உபாஸ்மகை என்னும்படியான குதிரை முகம் கொண்ட ஒரு திருவவதாரம். நம்ம ரியலைஸ் பண்றோமோ இல்லையோ, ஹயகிரீவரை பத்தி எல்லாரும் காத்தால கேட்டுட்டு தான் இருக்கோம். சுப்பிரபாதத்துல மாத்த சமஸ்த ஜெகதாம் மது கைட்ட பாரேஹே வக்ஷோ விகாரிணின்னு வருது. இந்த மது கைட்ட பாரினா யாரு, நம்ம ஹயகிரீவர் தான். மது கைட்டவன் 2 பேரையும் அழித்தவர், அவள் அழித்துதான் அவதாரம் பண்றார். இப்போது எம்பெருமான் குதிரை முகத்தோடு ஒரு அவதாரம் எடுத்தான். இது ஏன் குதிரை முகத்தோடு அவதரிக்கணும்னா, இதுக்கு 3 விதமான காரணங்கள் நம் ஆச்சாரியர்கள் காட்டுகிறார்கள். முதல் காரணம், குதிரைக்கு என்ன பேரு, ஹயம்னாலும் குதிரை, ஹயகிரீவன் கழுத்துக்கு மேல குதிரை படிக்கும்.
அஸ்வம்னு பேரு குதிரைக்கு. அஸ்வமேத யாகம் தான் சொல்றாங்க. சரி, அஸ்வம்னா என்ன? குதிரைனா அஸ்வம், அஸ்வம்னா குதிரை. அது இல்ல, சான்ஸ்கிரிட்ல ஒரு சின்ன நுட்பம். ஸ்வனா நாளைக்குன்னு ஒரு அர்த்தம், ஆஸ்வனா நாளைக்கு இல்ல இன்னைக்கேன்னு அர்த்தம். ஹயக்ரீவர் மட்டும் நாளைக்குன்னு வச்சுக்க மாட்டாராம், இன்னைக்கே அனுகிரகம் பண்ணுவாராம். அப்படின்னா வேகமா வந்து காப்பாற்றணும். எந்த பெருமை வேகமா வரும்? குதிரை எல்லாம் வரும். ஆஸ்வர் நோ டுமாரோ டுடே இட்செல்ஃப். நீங்க கிட்ட வந்து இல்லையோ, நீ கேட்ட பிரார்த்தனையை இன்றே நிறைவேற்றுகிறேன் என்பதற்காக, பிரம்மாவுக்கு அன்றே நிறைவேற்றுவதற்காக உடனே தோன்றினார். நீ இன்னைக்கு பிரார்த்தனை பண்ண, நாளைக்கு அவதாரம் அல்ல, இன்னைக்கு பிரார்த்தனை பண்ண, இன்னைக்கே அவதாரம் செய்கிறேன். கைமேல் பல் தருபவர் ஹயக்ரீவர். அதான் அஸ்வ, நாளை என்பது பறிமுகிறது. இரண்டாவது, குதிரை இருக்கே, எத்தனை தடைகள் தடங்கள் வச்சாலும் எல்லாத்தையும் தாண்டி தாண்டி போயிடும். எங்க பார்க்கலாம்னா, செஸ்ல எல்லா காயினும் இருக்கு. முன்னாடி ஒரு காயின் இருக்குன்னா மத்ததெல்லாம் தாண்டி போகாது. ஆனா குதிரை மட்டும் முன்னாடி சிப்பாய் இருந்தாலும், ராஜா இருந்தாலும், ராணி இருந்தாலும், குதிரை மட்டும் ஜம்ப் பண்ணி போகும். அது போலதான் ஹயக்ரீவர் வாக்குக்கான தேவதை. பேச்சில என்னைக்குமே தடங்கள் வரக்கூடாது. தடங்கள் இல்லாத பேச்சை அடியார்களுக்கு அனுகிரகம் பண்றதுக்காக தடங்களை தாவி குதிக்கும் குதிரையாக வந்து நமக்கு தடை இல்லாத பேச்சை அனுகிரகம் பண்றார். இதை எங்க ஆச்சாரியன் ஆசுபதி வில்லூர் ஸ்ரீநிதி சுவாமி ஹயக்ரீவ ஸ்ரக்தராங்கிற சுத்தியில பாடுறார். வேதா பிரத்யுகீனம் ஜனயிது இவன சன்னதானாம் முகேத்யஹ வாசாம் உச்சை பிரவாகம் விகித இதமஹ வாஜிவத்ராவதாரஹ ஸ்ரீமான் வாகீஸ்வரோயம் தவல சுபதனுஹு சுத்த சத்வ ஸ்வரூபஹ சத்வம்ன சம்விதத்தாம் பிரகடித கருணோ நீரஜோ நிஸ்தமஸ்தம். அவனை மட்டும் வழிபட்டோம்னா வாக்குல கடவுள. அதான் சுவாமி தேசிகனும் வாகத்த சித்தி வேதோன்னாரு. வாக்குல சித்தி வரணும்னா அவன் தான் கொடுப்பான். அடிக்கிட்ட நிறைய பேர் கேட்பா, என்ன சார் ஆரம்பிச்சா நீங்க மட்டும் திறந்து விட்ட ரேடியோ மாதிரி பேசுறீங்க, பிரபாகமா பேசுறீங்க. எப்படின்னா அத்தனையா அந்த ஹயக்ரீவன் போட்ட பிச்சை. அடியனுக்கு ஹயக்ரீவர் இட்ட தெய்வம். அதுலயும் நங்கநல்லூர் ஹயக்ரீவன்னா ரொம்ப இஷ்டம். அவர் வாக்குல உட்கார்ந்து பேச வைக்கலாம், தடை இல்லாம வருது. குதிரைக்கு தான் தடையே கிடையாது, எல்லாத்தையும் தாண்டி போகும். அதனால குதிரையாக தெரிவித்தாங்க. மூன்றாவது இருக்கு, மிருகங்களுக்கு எதுக்கு சக்தி அதிகம்னு கேட்டாங்க. சிங்கமா, யானையா, புலியா, எந்த மிருகத்துக்கு சக்தி அதிகம்? குதிரைக்கு. அதனாலதான் ஹார்ஸ் பவர்ங்கிறான், ஹெச்பி ஹார்ஸ் பவர்னு சொல்றான். குதிரையோட பவர் வேற எந்த மிருகத்துக்கும் கிடையாது. நல்ல செஸ் பிளேயர்லாம் இருக்க பாருங்க, செஸ் விளையாடும் போது ராணியை விட்டாலும், பிஷப்பை விட்டாலும், யானையை விட்டாலும் குதிரையை விட மாட்டான். குதிரை மட்டும் இருந்ததுன்னா ஜெயிச்சுடலாம். அந்த கால மன்னர்கள்னா சேனையில குதிரை மட்டும் நல்லா வாங்கணும். அதுவும் அரேபியாவில போய் குதிரை வாங்கிட்டு வருவாங்க, காந்தார தேசத்து குதிரை வாங்கிட்டு வருவா. ஹார்ஸ் பவர் குதிரை பக்கத்துல இருந்தா நமக்கு சக்தி, வெற்றி. அவன் யார் பக்கம் இருக்கானோ அல்லது அவன் திருப்படி வாரத்துல நாம இருந்தோம்னா நமக்கு ஃபுல் பவர் அவர் கொடுத்துட்டே இருப்பார். அதுதான் ஹார்ஸ் பவர். அதற்காக குதிரையாக வந்திருந்தார். மூன்று காரணம், வேகமா அனுகூலம் பண்ணுவார், வாக்குல உள்ள தடைகளை போக்குவார், 3 ஹார்ஸ் பவர் சக்தியை கொடுப்பார். அதற்காக குதிரை வடிவம். இந்த வடிவம் எப்படி இருந்ததுன்னு அப்படியே நம்ம நங்கநல்லூர் ஹயக்ரீவரையும் தியானம் பண்ணிக்கோங்க. வியாசருடைய வர்ணனையும் சொல்றேன், அப்படியே ஒன்னொன்னும் பொருத்தி பார்த்துட்டோம்னா இதை விட சிறந்த தியானம் கிடையாது. அவ சம்பாவனை எல்லாம் கொடுத்து மெடிடேஷன், ஆழ்த்தலை, அங்க போறேன் இங்க போறேன்னு சொல்லி சோழர்ல உள்ள புள்ளிய பார்த்தெல்லாம் மெடிடேஷன் பண்றா. கொஞ்ச நேரம் ஹயக்ரீவனுடைய திருமேனியே தியானம் பண்ணிக்கோங்க. இங்க வியாசர் கொடுத்த வர்ணனையும் நினைச்சு பாருங்க. எவ்வளவு ஒரு பிளிஸ்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ், பேரின்பம், பிரம்மானுபவம்னா அதான். இப்ப பிரம்மா பிரார்த்தனை பண்ணிட்டார், சரணாகதி பண்ணிட்டார், கர்வம் போச்சு, மது கைட்ட தலையெழுக்க பரிமுகன் வருகிறான். வேத காரியார்த்த முக்கியதா ஐஸ்வர்யேன பிரயோகேன திடீயம் தனுமாஸ்திதா. இதுவரை பார்க்கடல்ல பள்ளி கொண்டிருந்த பெருமாள் பிரம்மாவின் பிரார்த்தனையை கேட்டுட்டார். என்ன பண்ணாரா? திடீயம் தனுமாஸ்திதா, 2வது வடிவம். அங்க பள்ளி கொண்டிருந்த பெருமாள் அப்படியே பள்ளி கொண்டிருக்கார். திரும்பி வைத்து இன்னொரு வடிவம் எடுத்துக் கொண்டார். எப்படி இருக்கான்? சுனாசிகேன காலியேன பூத்வா சந்திர பிரபஸ்ததா. அவருடைய அந்த திருவேணியை பார்த்தா மூக்கு மட்டும் தனி அழகா இருக்கான். இன்னைக்கும் நம்ம நங்கநல்லூர் ஹயக்ரீவர் பாருங்க, அந்த குதிரைக்கே குறித்தான மூக்கு எவ்வளவு அழகா இருக்கும். சுனாசிகேன காலியேன, அழகான மூக்கோடு கூடிய திருவேணியோடு, சந்திர பிரபா, சந்திரனை போல ஒளி வீசிக்கொண்டு. அதனாலதான் சாஸ்திரங்கள் இன்னைக்கும் ஹயக்ரீவரை தியானம் பண்ணும்போது சந்திர பிம்பத்தில் எழுந்தொளி இருப்பவராக தியானம் பண்ண சொல்லுவாங்க. அவர் திருநேரியிலிருந்து வரக்கூடிய ஒளி இருக்கே, அதுவே சந்திர பிரபை, நில ஒளி போல அப்படியே அவரை சூழ்ந்திருக்கிறது. அப்போ ஒளி பிரகாசமும் இருக்கு. வெள்ளை பரிமுகல் என்பதற்கேற்றபடி வெண்மை நிறம் இருக்கு. சந்திரனுக்கான குளிர்ச்சியும் இருக்கு. குளிர்ச்சி, வெண்மை, அத்தோடு தேஜஸ், அத்தனையும் கூடியபடி சந்திர வடிவில், சந்திர பிரபையில் ஹயக்ரீவன் அவதாரம் பண்ணுகிறார். இப்ப அவர் திருநேரி எப்படி இருக்குன்னா, கிருத்வா ஹயசேர சுப்ரம்
வேதானாம் ஆலயம் பிரபு. கழுத்துக்கு மேல பார்த்தா ஹயசிரஹா, சிரசு தலைய பார்த்தா ஹயம் குதிரை வடிவத்துல முகம் இருக்கு. திருமேனி பார்த்தா 4 கைகளோடு 2 திருவடிகளோடு மனித வடிவம் எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறார். ஆனா மனித வடிவம்னா நாம நினைக்கிற மாதிரி இப்படி பஞ்சபூதமயமான இந்த மனித வடிவம் இல்லையா. வேதானாம் ஆலயம், திருமேனி முழுக்க வேத மந்திரங்கள், வேத மந்திரங்களே அவருடைய திருமேனியாக அந்த மனித வடிவம் இருக்கு. அது முழுக்க 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 பார்க்கிறோம் வேத மந்திரங்களே திருமேனி அங்கங்களாக ஆக்கி இருக்கிறது. அதனாலதான் ஞானானந்தமயம் தேவம். அப்படியே ஞானமே வடிவெடுத்த திருமேனி. ஹயகிரீவருக்கு ஏலக்காய் மாலை சாப்பிட்டது ரொம்ப விசேஷங்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம்னா பெரியோர்கள் பல காரணங்கள்ல ஒன்று ரசித்து சொல்றார். ஏலக்காய் இருக்கே, அதுதான் தன்னை சுத்தி இருக்கிற பொருளுக்கும் வாசனையை கொடுக்கும். இப்போ பால் சாப்பிடுறோம், பால்ல ஏலக்காய் போட்டா பால்லயும் அதே வாசனை வந்துடும். அது போல ஹயகிரீவருடைய ஞானம் இருக்கே, நம்ம கிட்ட வந்தாலும் அந்த ஞானம் என்னும் நறுமணத்தை பரிமளத்தை நமக்கு கொடுத்துருவாரோம். அந்த பரிமளிக்கும் ஞானத்தோடு ஞான வாசனையை ஸ்ப்ரெட் பண்றார். ஏலக்காய் தன்னுடைய வாசனையை பரப்புவது போல் ஞானம் என்னும் நறுமணத்தை அப்படியே வந்துட்டு போராடலாம். அந்த ஞானத்தின் வாசனையை அவன் புத்திக்குள்ள போகுமா. அதுதான் வேதானாம் ஆலயம். திருமேனி முழுக்க வேதங்கள். இப்ப கழுத்துக்கு மேல எப்படி இருந்தா, இப்ப அப்படியே மனக்கட்டுல நினைச்சுக்கோங்க. சுத்தி பார்த்தா சந்திர ஒளி பிரகாசமா ஒளி வீசுறது. திருமேனியை பார்த்தா வேதங்களை வழிபடுத்ததாக இருக்கிறது. அழகான மூக்கோடு கூடிய குதிரை முகம். அந்த குதிரை முகம் எப்படி இருக்கான், தஸ்ய மூர்த்தா சமபவத்து யோஸ்த நட்சத்திர தாரகாக, அவருடைய தலையாக ஸ்வர்க்கமும் நட்சத்திரங்களும் இருக்கான். தலையில ஒரு கிரீடம் வச்சிருக்காரு. ஸ்வர்கலோகமே கிரீடம். கிரீடத்துல முத்து ரத்னம் எல்லாம் பதிச்சிருப்பா இல்லையா, நட்சத்திரங்களிலே முத்து ரத்னங்களாக பதிச்சிருக்கலாம். அப்ப தலை கிரீடமாக ஸ்வர்கலோகம், அதில் பதித்த ரத்னங்களாக நட்சத்திரங்கள். கேஷா சாஸ்யா பவன் தீர்க்காக ரவேரம்சு சமப்பிரபாக. குதிரைக்கு பார்த்தீங்கன்னா இப்படி கேசபாசம் இருக்கும், இப்படி பின்னோக்கி போகும் இல்லையா. அந்த கேசபாசங்களா எது இருக்குன்னா சூரிய கிரணங்கள் இருக்கான். அவரை சுத்தி சந்திரபிரபை அவருடைய கேசபாசங்களாக சூரிய கிரணங்கள் அமைந்திருக்கின்றன. கர்ணோ ஆகாஷ பாதாலே லலாட்டம் பூததாரிணி. 2 காதுகள் குதிரைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேல் நோக்கி இந்த இடத்துல இருக்கும் காது. ஹயகிரீவருக்கும் அப்படிதான். இதுல வலது காது என்னன்னு பார்த்தா ஆகாசமா, இடது காது பாதாளமா, நடுவுல உள்ள நெற்றி பூலோகமா. இப்ப நெத்தினா பூலோகம், இந்த காது பார்த்தா ஆகாசம், இந்த காது பார்த்தா பாதாளம். கங்கா சரஸ்வதி புண்ணியே புருவம் ஆஸ்தாம் மகாத்யுதி. ஒரு புருவமாக கங்கா நதி, மற்றொரு புருவமாக சரஸ்வதி நதி. கங்கையையும் சரஸ்வதியையும் 2 புருவம் ஆஸ்தாம். புருவம்னா புருவம்னு அர்த்தம் சான்ஸ்கிரிட்ல. அதுதான் இங்கிலீஷ்ல ப்ரோன்னு ஆயிடுது. ஹாய் ப்ரோ இல்ல, அது வேற. இப்ப இன்னைக்கு ப்ரோனா ஹாய் ப்ரோ, அது ஜென்சி ப்ரோ, அது வேற. நம்ம ஐப்ரோன்னு சொல்ற பாருங்க, இது எங்க இருந்து வந்ததுன்னா ப்ரூங்கிற சம்ஸ்கிருத வார்த்தையில இருந்து வந்தது. அந்த புருவமாக எது இருக்குன்னா கங்கையும் சரஸ்வதியும். சக்ஷுஷி சோம சூரியோட்டே நாசா சந்தியா புனஸ்மிருதா. ஒரு கண் சூரியன், மறு கண் சந்திரன். சூரியனாக இருக்கும் கண் துட்டங்களை சுட்டரிக்கும், சந்திரனாக இருக்கும் கண் நமக்கு ஞானாமிருத்தத்தை புரியும். சூரிய சந்திரர்களையே 2 கண்களாக கொண்டிருக்கிறார். இதான் அந்த சோப்பு விளம்பரத்துக்கு யாரோ சொல்லி கொடுத்துருக்கான். ஹார்ட் ஆன் டர்ட், சாஃப்ட் ஆன் க்ளோத்ஸ் போடுறோம். இந்த சோப்பு வாங்கும்போது உங்க துணியில உள்ள அழுக்கு கிட்ட மட்டும் கடுமையா இருக்கும், உங்க துணி கிட்ட சாஃப்டா இருக்கும். அது எங்க ஹயகிரீவன்ட்ட பார்க்கலாம். துட்டம் வரும்போது அவன்கிட்ட கோபமா சூரியனை போல இருப்பார். நாம வரும்போது சந்திரனை போல குடிந்து நமக்கு அனுகிரகம் பண்ணுவார். அதனால சூரிய சந்திரர்களை 2 கண்களாக கொண்டிருக்கிறார். அப்புறம் நாசா அவருடைய மூக்கு இருப்பார். சந்தியா காலமே அவருடைய மூக்காக இருக்கிறதாம். ஓங்காரஸ்வத சம்ஸ்காரா வித்யுத் சித்வாச்ச நிர்மிதா. அவருடைய புத்தியாக ஓங்காரம் பிரணவம் இருக்கிறது. அவருடைய புத்தி ஞானம் அதுல என்ன இருக்குன்னா பிரணவம் ஓங்காரம் இருக்கிறது. அதன் மூலம் நாம் அத்தனை பேரும் எம்பெருமானுக்கு அடிமை. ஏன்னா பிரணவம் நம்முடைய சேஷத்துவ ஞானத்தை வழங்குகிறது. நம் பெருமாளுக்கே தொண்டர்கள். அந்த உணர்வு அதையே தனக்குள் கொடுத்து அந்த ஞானத்தை கொடுத்து நீ எனக்கு அடிமை தொண்டர்ங்கிறத உணர்ந்தான். அதுக்கு மேல அவருடைய நாக்கு இருப்பாங்க. நாக்குல மின்னலாம், அப்படியே மின்னல் கொடி பிரகாசிப்பது போல நாக்கு வெளியில நீட்டினார்னா அதுவே ஒளி வீசக்கூடிய மின்னலாக அமைந்திருக்கிறது. தந்தாஷ்ட பிதரோராஜன் சோமபா இதி விஸ்ருதாக. அவருடைய மக்களாக பித்ரு தேவதைகள் எழுந்துள்ளிருக்கிறார்களாம். கோலோகோ பிரம்மலோகஸ்ட ஓட்டோ ஆஸ்தாம் மகாத்மனா. அவருக்கு 2 உதடு இருக்கு. குதிரைக்கு மேல் உதடு, கீழ் உதடு. மேல் உதடு என்னன்னா பசுக்கள் விளங்கி இருக்கக்கூடிய கோலோகமா, கீழ் உதடு பிரம்மாவினுடைய சத்தியலோகமா. பசுக்களின் கோலோகம் மேல் உதடு, பிரம்மாவின் சத்தியலோகம் கீழ் உதடு. 2 உதடுகள். கிரீவாச்சாசியா பவன் ராஜன்
காலராத்திரி புனோத்தரா, இரவு பொழுது அவருக்கு கழுத்தாக ஆகிவிட்டது. ஏத்த ஹயசிரத்துவா நானா அவருக்கு இப்ப அப்படியே ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க. மனித உடல், குதிரை முகம், தலையில கிரீடத்தை பார்த்தா ஸ்வர்கலோகம், அதை சுற்றி மணிகளாக, முத்துகளாக நட்சத்திரங்கள், கேசபாசங்களாக பார்த்தால் சூரிய கிரணங்கள், ஒரு காது ஆகாசம், ஒரு காது பாதாளம், நடுவுல நெற்றியாக பூமி, ஒரு புருவம் கங்கை, ஒரு புருவம் சரஸ்வதி, ஒரு கண்ணாக சூரியன், மறுக்கண்ணாக சந்திரன், நடுவுல மூக்காக சந்தியா காலம், புத்தியிலே ஓங்காரமாகிய பிரணவம், நாக்கிலே மின்னல், பற்களிலே பார்த்தால் பிதிரு தேவதைகள், மேல் உதடுல கோலோகம், கீழ் உதடுல பிரம்மலோகம், கழுத்திலே காலராத்திரிங்கிற இரவு, இத்தனையும் சேர்ந்த வடிவத்தோடு திருவேதிய பார்த்தா வேதங்களே அவருடைய வடிவமாக ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாக்கிருதி. ஒரு தூய ஸ்படிகக்கல் எப்படி ஒளி வீசுமோ அப்படிப்பட்ட ஸ்படிகக்கல் போல ஸ்படிகத்தோட ஒப்பிடும். ஸ்படிகம் இருக்கே டிரான்ஸ்பரண்டா இருக்கும், அதுக்குள்ள என்ன இருக்குங்கிறது வெளியில தெரியும். அது போல நம்ம உடம்பு இருக்கே, உள்ளுக்குள்ள இருக்க ஆத்மாவை மறைச்சிடும். உடம்புக்குள்ள ஒரு ஜீவாத்மா இருக்கு, ஆனா அது வெளியில தெரியாது. ஆனா பெருமாளுடைய திருமேனி இருக்கோ, அதுக்குள்ள பரமாத்ம சுரூபம், திவ்யாத்ம சுரூபம், பெருமாளுடைய ஆத்மஸ்வரூபம் இருக்கோ இல்லையோ, பெருமாள் திருமேனி மறைக்காதான். நிர்மல ஸ்படிகாக்கிருதி, தூய ஸ்படிகங்கள் உள்ளிருப்பதை வெளியே காட்டுவது போல அந்த ஹயகிரீவரின் தூய திருமேனி உள்ளிருக்கும் திவ்யாத்ம சுரூபத்தையும் டிரான்ஸ்பரண்டா நமக்கு காட்டக்கூடியது நிர்மல ஸ்படிகாக்கிருதி. ஆதாரம் சர்வ வித்யானாம், எல்லா வித்தியைக்கும் அவர்தான் ஆதாரம். அது லௌகிக கல்வியா இருக்கட்டும், வைதிக கல்வியா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் சரி. குழந்தைகள் ஸ்கூல்ல நல்ல மார்க் வாங்கணுமா, நம்ம ஹயகிரீவன் வந்து செஞ்சா போதும். வேத ஞானம் நல்லா வரணும், ஆச்சாரியத்தை கலெக்ஷன் பண்ணணுமா, அதுக்கும் ஹயகிரீவர் தான். இல்ல நம்மள மாதிரி உபன்யாசம் பண்ணணுமா, அதுக்கும் ஹயகிரீவர் தான். சங்கீதத்துல சிறந்து விளக்கணுமா, ஹயகிரீவர். இது மட்டும் இல்ல, நாட்டிய சாஸ்திரம், ஃபைன் ஆர்ட்ஸ், என்னென்னலாம் உண்டோ ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயகிரீவம் உபாஸ்மகே. இப்படிப்பட்ட திருவேதியோடு சொர்க்கத்தை தலையாக கிரீடமாக கொண்டு, சுற்றி நட்சத்திரங்களை எல்லாம் அதில் முத்துமணிகளாக கொண்டு, சூரிய கிரணங்களை தன் தேசபாசங்களாக கொண்டு, ஒரு காதாக ஆகாசம், ஒரு காதாக பாதாளம், நடுவிலை பூமி நெற்றியாக கொண்டு, கங்கையை சரஸ்வதியை இரு புருவங்களாக கொண்டு, சூரிய சந்திரர்களை இரு கண்களாக கொண்டு, சந்தியா காலத்தை மூக்காக கொண்டு, கோலோகத்தை மேல் உதலாக, அதுக்கப்புறம் பிரம்மலோகத்தை கீழ் உதலாக கொண்டு, புத்தியிலே பிரம்மாவை கொண்டு, அத்தோடு தன்னுடைய கழுத்திலே பார்த்தால் அத்தனை காலராத்திரிங்கிற இரவை தன் கழுத்தாக கொண்டு, பிதிர் தேவதைகளை எல்லாம் தன்னுடைய பற்களாக கொண்டு, இப்படிப்பட்ட ஒரு வடிவத்தோடு திருமேனியிலே எல்லா வேத மந்திரங்களையும் கொண்டு மனித வடிவத்தை எடுத்துக்கொண்டு வந்தார். ஆனா இப்படி புராணத்துல இதிகாசத்துல சொல்றது தியானிக்க கட்டமாகும். அதனால சுவாமி தேசிகன் என்ன பண்ணார், தியானிக்கிறதுக்கு ரொம்ப வசதியா ஒரு ஸ்லோகம் கொடுத்தார். வியாக்கியா முத்ராம் கரசரசி செய்கி, வலது திருக்கரத்தை சேவிக்கிறோம், வியாக்கியான முத்திரை உபதேச முத்திரையோடு எழுதி கொண்டிருக்கிறார். புஸ்தகம் இடது திருக்கரத்தை சேவிக்கிறோம், ஒரு புஸ்தகம் வேத புஸ்தகத்தை ஏந்தி இருக்கிறார். மேல் ரெண்டு திருக்கரங்களை சேவிச்சா சங்க சக்கரே, இடது மேல் திருக்கரத்துல சங்கு, வலது மேல் திருக்கரத்துல சக்கரம். வியாக்கியா முத்ராம் கரசரசி செய்கி, புஸ்தகம் சங்க சக்கரே விப்ரத் பின்ன ஸ்படிக ருச்சிரே புண்டரீகே விஷன்னஹா. அவர் மட்டும் ஸ்படிக வண்ணம் இல்ல, அவர் எழுந்து கொண்டிருக்கும் தாமரை இருக்கே, அதுவும் ஸ்படிகம் போல் வெளுப்பாக ஒளி வீசக்கூடிய தாமரை. அம்லான ஸ்ரீர் அமிர்த விஷதை அம்சுபிப்ளாவயன்மான், அவர் தேர்ந்த அப்படியே சந்திரன் இருந்து வரக்கூடிய அமுதம் போல அமுதமயமான கிரணங்களை பாய்ச்சுகிறார். ஆவில் பூயா கனக மகிமா மானசே மகதீஷனா. இந்த ஹயகிரீவர், அந்த தாமரையில் எழுந்து கொண்டிருக்கும் ஹயகிரீவர், இதோ கர்ப்பகிரகத்தில் எழுந்து கொண்டிருக்கும் ஹயகிரீவர் அடியனுடைய உள்ளத்திலும் பத்தி எழுந்து கொள்ள வேண்டும் பிரார்த்திக்கிறார். நம்ம உள்ளமும் ஒரு தாமரை இல்லையா, அதை ஸ்படிகம் போல தூய்மையா வச்சுட்டோம்னா இந்த லட்சுமி ஹயகிரீவர் வித்யா லட்சுமியோடு உள்ளத்திலும் வந்து குடி விடுவார். அப்படிப்பட்ட வடிவத்தோடு பிரம்மாவுக்கு காட்சி கொடுத்தார், அவையை படித்தார். கவலைப்படாத, நான் வேதங்களை மீட்டு வருகிறது. ஹயகிரீவர் இப்ப சத்தியலோகத்திலிருந்து கீழே போறார், ரசாதல லோகத்துக்கு வந்தார். இந்த இடத்த கவனிக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் நோட் பண்ணிக்க சொன்னேன், அடிய டயத்தை நோட் பண்ணிக்கிறேன், நீங்க பாயிண்ட நோட் பண்ணிக்கோங்க. டைம் இப்போ 11, இன்னும் half an hour இருக்கு. பாயிண்ட் என்னன்னா, மது கைட்டவர்கள் எங்க போனாங்க, ரசாதல லோகத்துல பிரளய கடலோட வடகிழக்கு பகுதிக்கு போயிருக்காங்க. இப்ப ஹயகிரீவர் எங்க போகணும், ரசாதல லோகத்துல பிரளய கடலோட நடுப்பகுதிக்கு போயிட்டாங்க. ஸ்லோகம் பாருங்க. ரசாம் புன பிரவிஷ்ட யோகம் பரமமாஸ்திதஹ சைக்ஷ்யம் ஸ்வரம் சமஸ்தாய புத்தீகம் பிராசுஜத் ஸ்வரம். இவர் அங்க போகல, யாரு ஞானானந்தமயம் தேவன். அவர் வெறும் பவரை மட்டும் பயன்படுத்த மாட்டார், ஞானத்தை பயன்படுத்துவார். அவன் இருக்கிற இடத்துக்கு போல ரசாதல லோகத்தின் மத்திய பகுதிக்கு போனார். போனவர் என்ன பண்ணார்னா, பத்மாசனத்துல
யோகத்துல அவதாரம் ஹயக்ரீவர். இப்ப நாம சேவிக்கிறோமே, இதுக்கு வீராசனம்னு பேரு. ஒரு திருவடியை மடக்கிட்டு ஒரு திருவடியை நீட்டிட்டு நம்ம நகர்கள் ஒரு ஹயக்ரீவர் எழுந்தருடைய இருக்காரு, அது வீராசனம். ஆனா இப்ப பத்மாசனத்துல யோகத்துல அவதாரம் அமர்ந்து என்ன பண்றாங்கன்னா, சைக்ஷம் ஸ்வரம் சமாஸ்தாய உத்கீதம் பிராசிஜஸ்வரம் சாமவேதத்தை பாட ஆரம்பிச்சுவாங்க. ஒரு சண்டை போட அனுப்பின ஒரு சாமகானம் பண்ணிருக்காரு. நேரா ரசாத்தல உட்கார்ந்தாரு, சாமவேதம் பாடுறாரு. ஓம் ஹவு 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 ஊ பிரக்ஷஸ்ய விஷ்ணோ அருஷஸ்ய அனுமாதா பிரணவசோ விததாஜா தாவேதாசாயி வைஸ்வாநாராயணமதிர்ன யாசேஷூஜி சோமைவ பவதே சா ரூரத்னாயாயி ஹவு 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 பாடிட்டே இருக்கோம். இது அப்படியே தண்ணீர்ல, இது பாருங்க எவ்வளவு சயின்டிபிக்கான விஷயம். தண்ணீருக்குள்ள அப்படி ஒலி எழுப்பினா அந்த சவுண்ட வாட்டர் அப்படியே டிரான்ஸ்மிட் பண்ணி கொண்டு போகும். இவர் பத்மாசனத்துல உட்கார்ந்து ரசாதல லோகத்துல பிரளய தலத்துக்குள்ள வேதம் சொல்ல, இந்த உத்கீதம் அப்படியே அலையலையா உருவாகி அந்த பிரளய தலத்துல அலைகள் உருவாகி எல்லா திசையிலையும் போச்சான். அப்படியே வட்ட வடிவில. இது புரியறதுக்காக சொல்றேன். ஒரு நீர்நிலையில கல்ல தூக்கி போட்டா என்ன ஆகும்? அப்படியே நெடுநடியா வட்டமா போகும் இல்லையா? அதே போல வேவ்ஸ் போய் வடகிழக்கு மூலையில உள்ள மதுகைடவர்காக ஏய் யாரா வேதம் சொல்றதுன்னா, ஏன்னா வேதங்களை நாங்கன்னா திருடி வச்சிருக்கோம். நாங்க வேதத்தை திருடி வைக்கும் போது யாரோ வேதம் சொல்றான், டேய் அவன் யாருன்னு கண்டுபிடிக்கணும் தான். பார்த்தா இது பாடிட்டே இருக்காரு. சஸ்வர சாமுனா நீச்ச சர்வஜ சித்த ஏவச்ச பகவான் ஜலகதா சர்வபூத குணோதிதா. தன்னுடைய கல்யாண குணமாகிய அந்த சாம வேதத்தை ஞானமாக எம்பெருமான் ஹயக்ரீவன் தானே பாடுகிறான். கேட்டா ரொம்ப நல்லா இருக்கு. அவன் நல்லா பாடுறானா இல்லையாங்கிறது விஷயம் இல்லை. நாம என்ன கச்சேரி கேட்க வந்திருக்கோம், மதுபேட்டை பேசிக்கிறான். ஏய் அவன் நல்லா பாடுறான் இல்லைங்கிறது அப்புறம்டா. வேதத்தை நாம திருடி வச்சிருக்கும் போது இன்னொருத்த வேதம் பாடுறான்னா அவன்கிட்ட வேதம் இருக்குன்னு அர்த்தம். அவன் யாருன்னு பார்க்கணும். வாடா போய் குடிப்போம்னா கேட்டா, ஏன்னா கூகுள் மேப்ஸ் இருக்கு, எப்படா போய் குடிப்பேன்னா, ஆனா சத்தம் வருதோ இல்லையோ, இந்த சத்தம் அதை எங்கிருந்து வருதோ அந்த இடத்துல போய் அவனை பிடிச்சுடலாம்னா. அதுக்குள்ள கைதகம் சொன்னா, இந்த 4 குழந்தைகளை இங்க வச்சிருக்கோமே, அவனை தேடி நாம போனா இந்த குழந்தைகள் தப்பிச்சு ஓடினாத்தாமா, அதை கட்டி போட்டுடும்னா மது ததஸ்தௌ அசுரௌ கிருத்வா வேதாம் சமய பந்தனாம். அப்படியே ஸ்லோகம் வருவார். ரசாதலே விதீக்ஷிப்ய யத சப்தஸ்ததோ கிருதௌ. 2 பேரும் என்ன பண்ணா, அந்த 4 வேத குழந்தைகளையும் வடகிழக்கு பகுதியில கட்டி போட்டானா. கட்டி போட்டுட்டு இந்த சாமதானம் எங்க வருதோ அந்த திசை நோக்கி போயிட்டே இருக்கான். பார்த்தா முன்ன மெதுவா கேட்குது. ராகாவியாம் உஷனே பக்ருவாணா தேவோ தேவா நாஞ்சனி மாவிவதி. சத்தம் அதிகரிக்கிறது. மத்திய பகுதியில தான் இருக்கான். போங்கிறான். இங்க பாடிட்டே இருக்க. மாஹிருதா சுசி மாஹா துப்பமாகா. இங்கதான் கிட்டக்க கேட்குது. இங்க எங்கேயோ தான் இருக்கான். வாடா கிட்டக்க வாங்கலாம். கிட்டக்க நெருங்கினா ஹயக்ரீவரையும் காணும், சத்தத்தையும் காணும், எல்லாம் நின்றுச்சு. மத்திய பகுதிக்கு வந்து பார்க்கலாம், ஒத்துமே இல்லை. இங்க இருந்தாடா சத்தம் வந்தது, யாரையுமே காணுமே. ஏதாவது டேப் ரெக்கார்டர் இல்ல மொபைல் போன்ல யூடியூப்ல ஏதாவது ரெக்கார்ட் பண்ணி போட்டுருக்கானா பாருடா, எதுவுமே எங்கேயாதுப்பா சத்தம் வந்தது. தேடிட்டே இருக்கான். அதுக்குள்ள ஹயக்ரீவர் என்ன பண்றாரு தெரியுமா? ஜக்ராகவேதான் அகிலான் ரசாதல கதான் ஹரிஹி பிராதாச்ச பிரம்மணே பூயஹா ததஸ்வம் பிரகிருதிங்கதஹா. ஹயக்ரீவர் கிடுகிடுன்னு இங்க மறைஞ்சவர் வடகிழக்கு பகுதிக்கு போனார். கட்டி போட்டிருந்த 4 வேத குழந்தைகளையும் விடுவித்தார். விடுவித்து 4 பேரையும் தூக்கி தன் தோல்ல வேதம் பண்ண பாக்கியத்தை பாருங்க. எங்க ஹயக்ரீவன் 4 தோளோட ஏன் வந்தான்னா, ஒரு தோல்ல ஒரு வேதத்தை சுமக்கணும், 4 தோல்ல 4 வேதத்தை சுமக்கணும். அதுக்காக 4 கையோடு வந்தான். வந்து அப்படியே சுமந்து கொண்டான். நேரா பிரம்மாண்ட திரும்பி வந்தான். இந்த 4 குழந்தைகளையும் உச்சி போட்டு கொடுத்தானா. ஏன் ஹயக்ரீவர் இப்படி பண்ணான்னு புரிஞ்சுதா?
நீங்க எத்தனை திரைப்படம் பார்த்துருப்பேன். ஹயக்ரீவர் சண்டைக்கு போனா மதுவும் போதான் சண்டைக்கு வருவான். கைத்தபன் அங்கேயே நிற்பான். இவர் மதுவை அடிக்க போனா கைத்தபன் கத்தி எடுத்துக்கவா, நீ அவனை அடிச்ச இந்த குழந்தையோட கழுத்தை விட்டுவேன் அப்படின்னு மறக்குவான். நீ இந்த வேலையே பண்ணக்கூடாது, ஞானானந்தமயம் தேவம், இவனை தசை திருப்பினா அவர் குழந்தைகளை விட்டுட்டு போய் பிரம்மாட்ட கொடுத்துட்டார். இப்போ பிரம்மாட்டை எல்லாத்தையும் விட்டு கொடுத்து, பிரம்மா இனி நீ கர்ப்பம் இல்லாமல் ஒழுங்கா வேதத்தை ஃபாலோ பண்ணு, சிருஷ்டிங்கிற உங்களுடைய தொழிலை ஒழுங்கா பண்ணு, கடமையிலேருந்து எதுவும் தவறாலே அறிவுரையெல்லாம் சொன்னார். சொல்லிட்டு ரசாதல லோகம் போய் திரும்பி வந்தார் ஹயக்ரீவர். இதுக்கு திரும்பி வரணும்னா காரியம் ஆயிட்டேன். இவர்களை இன்னும் வதம் பண்ணலையே, எதை முன்னாடி பண்ணணும் பின்னாடி பண்ணணும்ங்கிறத ஹயக்ரீவரை கேட்டு தெரிஞ்சுக்கணும். வேதங்களை விட்டாச்சு, இந்த துட்டங்களை அடிக்கணும். அதுக்கு என்ன பண்றா, ரசாதலத்துக்கு திரும்பி வராது. அதுக்குள்ள மது கைட்டவன் என்ன பண்ணா, இங்க யாரையும் காணும், சத்தமும் வரல. இந்த கைட்டவன் சொன்னா, இது ஏதோ ஹாலுசினேஷன், பிரம, நம்ம வேதத்தை புடிச்சு திருடி வச்சுட்டு இருக்கோம் இல்லையோ, அதனால எதை பார்த்தாலும் வேத சத்தம் மாதிரி நமக்கு கேட்டு தப்பா வந்துருக்கோம். வா வடகிழக்கு பகுதிக்கே போவோம், போய் பார்க்கலாம், வேதம் இருக்குமா? இல்ல, நம்மளை ஏமாத்திட்டு கவனம் வந்து வேதத்தை தான் கொண்டு போயிட்டான். விடாதடா, இங்கதான் இருக்கணும், எங்க இருக்கான்னு கண்டுபிடிப்போம் அப்படின்னு மது கைட்டவன் மறுபடியும் என்ன பண்ணா, அந்த மத்திய பகுதியில இருந்தான வேதம் வந்தது. இந்த 2+2=4 மாதிரி பொருத்தி பார்க்கலாம். நம்ம கிட்ட இருந்து வேதம் காணா போயிருக்கு. வேத ஒலியோ ரசாதல லோகத்தின் நடுப்பகுதியிலேருந்து வந்தது. அப்ப அந்த வேதம் சொன்னவன் தானே இந்த வேதத்தை எடுத்துக்கணும். அந்த பக்கம் போகும் போறான். யாருக்குமே கிடைக்காத அற்புதமான காட்சி அந்த மது கைட்டவனுக்கு கொடுத்தான் ஹயக்ரீவன். என்ன காட்சி தெரியுமா? மகாபாரத ஸ்லோகம் பார்த்தோம். அகடிச்சித் அபஷ்யந்தௌ தானவௌ மது கைட்டவௌ தத்ருஷாதேச புருஷம் தமேவ ஆதிகரம் பிரபும் ஸ்வேதம். வெள்ளை பரிமுக தேசிகராயினா சுவாமி தேசிகன். வெள்ளை பரிமுகன், வெள்ளை நிறம் கொண்ட திருவேணி, சந்திர விசுத்தாபம், சந்திரனை போல ஒளி வீசும் திருவேணி, அனிருத்த தனோஸ்திகம் அனேன நூனம் வேதானாம் கிருதமாகரணம் ரசாத். ரசாதல லோகத்தின் மத்தியில ஆதிசேஷ படுக்கை. அந்த ஆதிசேஷன்ல பள்ளி கொண்ட திருக்கோலத்துல வெள்ளை நிறம் கொண்ட குதிரையாக ஹயக்ரீவன். இந்த காட்சி நம்ம கிடைச்சா என்ன இருக்கும்? ஆனா மது கைட்டவன் இந்த துட்டனுக்கு கிடைச்சது பாருங்க, அப்பவே இவாளுக்கும் ஒரு பாக்கியம். குதிரை முகம், மனித திருவேணி, இப்படி கை வச்சுட்டு பள்ளி கொண்ட திருக்கோலத்துல வெள்ளை பரிமுகராக ஹயக்ரீவர் காட்சி தரார். நம்மளால அப்பா எப்பேற்பட்ட தரிசனமா கொடுத்த, உருகி திருவடியில விழுவோம். ரெண்டு பேரும், ஏய் இவன் தாண்டா வேதத்தை திருடி இருக்கணும், இவன் தேஜஸ பார்த்தா தெரிய சொல்லியோ, சந்திரனை போல ஒளி வீசிட்டு இருக்கான், திருடினவன் இவன் தான், இவனை புரிடா அப்படின்னு சண்டைக்கு போனான். கஸ்யேஷ கோபகல்வேஷ கிஞ்ச சோபிதி பௌத்தவான் இத்திச்சாரித வாக்கியோதோ போதயாமாசோதரி. விழுந்து போனான், அந்த தட்டு தட்டினான். ஏய் யாரா நீ, ஏடா இங்க படுத்திருக்க, வேதத்தை நீ தானே திருடினா? ஹயக்ரீவர் அப்படி பார்த்தாராம். யுத்தாத்தினௌதி விஜ்ஞாய விபுத்தம் புருஷோத்தமஹ அசயுத்தம் சமபவத் அயோ நாராயணஸ்ய. பார்த்தா சண்டைக்கு வந்திருக்கீங்களா? ஹயக்ரீவர் அழகா சொன்னார். ஹயக்ரீவர் எந்த இடத்துல பேசணுமோ அந்த இடத்துலதான் பேசுவார், எந்த இடத்துல பேச வேண்டாமோ அங்க அவர் பேச மாட்டார், கைதான் பேசும். நீ சண்டைக்கு தானே வந்திருக்க, வாப்பா சண்டை போடலாம் வந்து சண்டையா ஆரம்பிச்சார். இந்த ஒரு விஷயம் இது மகாபாரதத்துல இல்ல, ஆனா தேவி பாகவதங்கிற புராணத்துல இதுல ஒரு அடிஷனல் விஷயம் இருக்கு. இதை யூடியூப்ல ஒரு இடத்துல சொன்னேன். உடனே ஒரு கமெண்ட், இப்பவே சில பேருக்கு கமெண்ட் போடணும், உடனே விடுவிடுன்னு அவங்க போட்டுருவாங்க. என்னன்னா, நீ 100 பாயிண்ட் சொல்லி நல்ல பேர் வருது, அதுல ஒரு குற்றம் கமெண்ட்ல போட்டு நான் நல்ல பேர் வாங்கிறேன். பாட்டு எழுதி பேர் வாங்கும் புலவர்களும் உண்டு, குற்றம் சொல்லி கமெண்ட் போடும் புலவர்களும் உண்டு. இதை என்ன பண்ணா, தேவி பாகவதத்துல இருக்குன்னு சொல்றியா, அதை நம்ம சம்பிரதாயத்துல ஏத்துப்பாடா? ஏன் சொன்னேன்னா, அப்படின்னு சொன்ன அப்படி இல்லை. இது தேவி பாகவதத்துல இருந்தாலும் யாதவாபிதய காவியத்துல சுவாமி தேசிகன் அதை எடுத்து போட்டு அகமசேஷ சுராசுர மோகினி யவனிகா மதுகைட்டப மத்தியனான்னு இது கோட் பண்ணியிருக்காங்க. அதனால இது பிரமாணம். சரி, இப்ப ஒரு விஷயம் சொல்லுவோம். மதுகைட்டபர்களோடு ஹயக்ரீவர் சண்டை போட ஆரம்பிக்கிறார். ரசாதல லோகத்தின் மத்திய பகுதியில சண்டை பள்ளி கொண்டிருந்த ஹயக்ரீவர் எழுந்து அடிக்கிறார். சண்டை நடக்கிறது நீண்ட நாள் யுத்தம். எவ்வளவு நாள் சண்டை போட்டாலும் மதுகைட்டவன் சாக மாட்டேங்கிறான். ஏன்னா சாக மாட்டேங்கிறான்னு பார்த்தா ஒரு சின்ன பிளாஷ்பேக் போகும். பிரம்மா தேவதைகள் எல்லாம் படைச்சிருந்தாரு இல்லையா, அதுல துர்க்கையும் படைச்சிட்டாரு. இந்த பக்கம் மது கைட்டவர் 2 பேரும் வேதத்தை திருடிட்டு ரசாதல லோகத்தின் வடகிழக்கு பகுதியில உட்கார்ந்தாங்க இல்லையா. அப்போ ஒரு நாள் என்ன பண்ணுன்னா, வானத்துல மின்னல் தோன்றுவதை பார்த்தாங்க. பார்த்ததும் மதுவும் கைட்டவரும் ஐ மின்னல் அப்படின்னு, நம்ம எதையாவது ஒண்ணு பார்த்தா ஒரு வியப்புல ஐ அப்படி போலையா, மின்னலை பார்த்தான், ஐ மின்னல்னா 5 எழுத்து இருக்கு. அது துர்க்கையோட மந்திரத்துல பீஜாட்சரம் முக்கியமான எழுத்தம்.
இவன் மின்னலை பார்த்து ஐ மின்னல்னு சொல்லவும் துர்காதேவி எந்த போகிறாலும் அவளை பார்த்து கேட்டாலும், என்னுடைய பீஜாட்சரம், என்னுடைய மந்திரத்தின் முக்கியமான எழுத்தை சொல்லி இருக்கிறீர்கள், உங்களுக்கு வரம் தருவதற்காக வந்திருக்கிறேன், என்ன வரம் வேணும்னு கேட்டான். அது கேட்டவன் சொன்னான், அப்படியா, எங்களுக்கு சாகா வரம் கொடுத்து, சாவே வரக்கூடாதுன்னா. துர்கை சொன்னா, அப்படி ஒரு வரமே கிடையாதுப்பா, பிறந்தவர் எல்லோருக்கும் மரணங்கிறது உண்டு, ஆத்மா அழியாது, ஆனா உடம்புங்கிறது அழிந்துதானே தீரும். மேனுபேக்சரிங் டேட் உள்ள எல்லா பொருளுக்கும் ஒரு எக்ஸ்பைரி டேட்டும் உண்டு, டேட் ஆஃப் பர்த் உள்ள எல்லாருக்கும் டேட் ஆஃப் டெத்தும் உண்டு, நீ வேற ஏதாவது வரம் கேடுனா. அப்போ மது கேட்டவன் என்ன வரம் கேட்டான்னா, இதை வேணா கவனிக்கணும், கேட்ட வரம் என்ன தெரியுமா, நாங்களா என்னைக்கு சாகரேன்னு சங்கல்பம் பண்றோமோ அன்னைக்குதான் எங்களுக்கு மரணம் வரும். நானே சாகரேன்னு யாருப்பா சங்கல்பம் பண்ணுவா? ஐசியூல வெண்டிலேட்டர்ல இழுத்து இருக்க பேஷண்டா இருந்தாலும் இன்னொரு 2 நாள் வாழ்க்கை ஒரு தோசை சாப்பிட மாட்டோமா தான் ஆசைப்படுவா. என்ன வரம் கேட்டிருக்கா, நாங்களா என்னைக்கு சாகணும்னு நினைக்கிறோமோ அன்னைக்குதான் மரணம் வரணும். சரின்னு துர்கை வரம் கொடுத்துட்டாங்க. இப்போ ஹயக்ரீவர் சண்டை போடுறார், பெருமாளுக்கு முடியாதது இல்லை, ஆனால் தன்னால் நியமிக்கப்பட்ட தேவர்கள் அவளுடைய ஸ்தானத்துக்கு ஒரு மரியாதை இருக்கணுங்கிறதுனால அவ கொடுத்த வரங்களை எதிர்பார்த்து தீர்வதில்லை. அடிச்சுட்டே இருக்கார் ஹயக்ரீவர். மது கேட்டவன் சாக மாட்டேங்கிறான். ஏன்? அவனா எப்ப சாகணும்னு நினைக்கிறானோ அப்பதான் மரணம். பார்த்த பல வருஷங்கள் எடுத்து ஹயக்ரீவர் அப்படியே சிந்தித்தாராம். ஞானானந்தமயம் தேவமாச்சே விளையாடப்பட்டார். மது கேட்டவர்கள் பார்த்து சொன்னார், ஐ இன்ட்ரெஸ்ட், நீங்க 2 பேரும் ரொம்ப நாளா சண்டை போடுறேன், அதனால நீங்க சண்டை போட்டதுக்கு பரிசாக உங்களுக்கு ஒரு வரம் தரலாம் என்று ஆசைப்படுகிறேன், என்ன வரம் வேணும் கேடு போனா கைகிறீர்கள். அதாவது நாட்டியம் ஆடலாம், கிரிக்கெட் ஆடலாம், ஃபுட்பால் ஆடலாம், எது வேணாலும் ஆடலாம், ஆனா ஆணவத்தை மட்டும் ஆடிடக்கூடாது. மது கேட்டவர்களுக்கு ஆணவம் ரொம்ப அதிகம். கைகிறீர்கள் பார்த்து சொன்னான், நீ என்னப்பா எங்களுக்கு வரம் தருது, நாங்க ஏற்கனவே செமையான ஒரு வரம் வாங்கியிருக்கோம், நாங்களா மனசு வைக்கிற வரைக்கும் எங்களுக்கு மரணமே கிடையாதுன்னு சொல்லி அப்படி ஒரு வரம் வாங்கிட்டோம், நீ என்ன எங்களுக்கு வரம் தருவது? உனக்கு ஏதாவது வரம் வேணா கேடு, நாங்க தரணும். தேவையில்லாத பேச்சுதான். எப்போதுமே அளவோட பேசினா பிரச்சனை இல்லை. அவன் என்ன சொல்றான், நீ எங்களுக்கு வரம் தர வேண்டாம், நாங்களா நினைச்சாதான் வரணும்னு பெரிய வரமே வாங்கிட்டோம், உனக்கு வரம் வேணா கேடு, நாங்க தரோம். ஆமாப்பா, எனக்கு ஒரு வரம் வேணும், தெரியலாங்க, கேடு தரோம்னா நீங்க 2 பேரும் சாகரேன்னு சங்கல்பம் பண்ணு போய், இதுதான் நான் கேட்க வரம் தரேன். உடனே நீங்க நாம தான் என்ன சொல்லுவோம், அதெல்லாம் வரம் தரேன்னா தந்துதான் ஆகணுமாங்க? அப்படி இல்லை, கொடுத்த பார்த்து கொடுத்ததுதான். நான் வர கேட்டுட்டேன், நீங்க 2 பேரும் சாகரேன்னு சங்கல்பம் பண்ணுங்க. அவன் சொன்னா, நீ எங்களுக்கு ஒரு வரம் தரதா சொன்னியே, அது ஆபரேஷன்ல இருக்கா இல்லையா? பெருமாள் சொன்னார், நான் தரேன்னு சொன்னதுதான்ப்பா, என்ன வரம் வேணும் கேள்வி போனார். அவன் சொன்னா, தண்ணீரே இல்லாத இடத்துல எங்களை கொண்டு போய் விட்டு சாகரேன்னு சங்கல்பம் பண்றோம். அசாதல லோகம் முழுக்க தண்ணீர் தான் இருக்கு, தண்ணீரே இல்லாத இடம் இருந்தால் அந்த இடத்துல எங்களை கொண்டு போய் சாகரேன்னு சங்கல்பம் பண்றோம். என்ன நினைச்சான்னா, இவன் இதுக்கு மேல நம்மளை எங்க அழிச்சு போறான், எப்படி கொண்டு போறான்? பெருமாளை யாராலையும் ஏமாத்த முடியாது, அவ்வளவுதானே. கைகிரிவர் சொன்னார், நான் உங்களுக்கு கொடுத்த வரத்தின்படி தண்ணீர் இல்லாத இடத்துக்கு உங்களை கொண்டு போறேன், நீங்கள் எனக்கு கொடுத்த வரப்படி சாகரேன்னு சங்கல்பம் பண்ணுங்க. சரிம்மா. அப்படியே 2 பேரையும் பிடிச்சார், தன் தொடையில வச்சார், மூட்டை பூச்சியை நசுக்குவது போல அப்படியே நசுக்கிட்டார். அதனால 2 பேரையும் பிடிச்சார், தொடையில வச்சார். தண்ணீரே இல்லாத இடம் தானே வேணும், இதோ என் தொடையை பார், என் தொடையில் தண்ணீர் இல்லை, இப்படியே வைத்து உங்களை நசுக்குகிறேன் நசுக்க போல. அப்பதான் மது கைத்தவர்கள் மனம் திருந்தினார்கள். மனம் திருந்தி ஹயக்ரீவத்தை பிரார்த்திச்சாங்களாம், பெருமானே, உன்னால் படைக்கப்பட்டவர்கள் நாங்கள், உன்னை மீறி செயல்பட முடியுமா? உன்னையே ஏமாற்ற முடியுமா? தெரியாம தப்பு கொடுத்தோம், நீ தாண்டா எங்களுக்கு மோட்சம் கொடுக்கணும்னு 2 பேரும் வேண்டினாங்க. அப்ப பெருமாள் இந்த விஷயம் ஸ்ரீ பாஞ்சராத்திர ஆகமத்தின் ஸ்ரீ கிருஷ்ண சங்கீதத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்ப ஹயக்ரீவர் மது கேட்டவர்களை பார்த்து சொன்னாராம், அவசியம் உங்களுக்கு மோட்சம் தரேன், உங்களுக்காக வர மார்கழி மாசம் சுக்லபக்ஷ ஏகாதசி அன்னைக்கு வைகுண்டத்தின் வடக்கு வாசலை திறந்து விடுது. அதை திறந்து நீங்க உள்ள பார்ப்போம், மோட்சம் தரேன். அதே போல மார்கழி மாசம் வளர்பிறை சுக்லபக்ஷ ஏகாதசி வைகுண்டத்தின் வடக்கு வாசலை திறந்தால் ஹயக்ரீவர் முன்னாடி போனார், மது கேட்டவர் பின்னாடி பின்தொடர்ந்து போய் மோட்சம் பெற்றான். உள்ள போன மது கேட்டவன் சொன்னான், இதே போல எல்லா ஜனங்களுக்கும் மோட்சம் கொடுக்கணும்னா. அதனால பெருமாள் சொன்னார், என்னுடைய எல்லா திருக்கோவில்களிலும் பெரும்பாலும் வடக்கே ஒரு வாசல் பரமபத வாசல் இருக்கும். மார்கழி மாசம் சுக்லபட்ச ஏகாதசியான வைகுண்ட ஏகாதசி என்று அந்த வாசலை திறப்பார்கள். அதிலே என்னை பின்தொடர்ந்து யாரெல்லாம் உள்ள வந்து சேவிக்கிறாளோ அவளை பக்குவப்படுத்தி சரணாகதி பண்ண வச்சு அவளுக்கும் மோட்சம் தருவேன். வைகுண்ட ஏகாதசிக்கு வித்திட்டவரே ஹயக்ரீவர் தான். நம்ம வைகுண்ட ஏகாதசி கொண்டாடுவோம், ஹயக்ரீவர் மக்கள். ஹயக்ரீவர் இல்லைன்னா வைகுண்ட ஏகாதசி கிடையாது.
அவர் தான் மது கேட்டவர்களை வைகுண்டத்தின் வடக்கு வாசல் வழியா அந்த நாட்டை உள்ள அழைச்சிட்டு போனார். இதே போல இந்த வாசல் வழியா வருஷா வருஷம் வருவாங்க மோட்டர். அது மட்டும் இல்ல, உபாதர்மா ஆவணி அவிட்டம்னு கொண்டாடுறோமே, அதுக்கும் அவர்தான் காரணம். ஹயக்ரீவர் எப்ப அவதரிச்சார்னா ஆவணி திருவோணத்துல அவதரித்தார். சாந்திரமான கணக்குல சிராவணம் தான், அதை ரொம்ப குழப்பிக்க வேண்டாம். ஆவணி திருவோணம்னு வச்சுக்கோங்க. அன்னைக்கு பௌர்ணமி திதி, இன்னைக்கும் பாருங்க சித்ரா பௌர்ணமி. ஆவணி திருவோணம் பௌர்ணமியில ஹயக்ரீவர் அவதாரம் பண்ணார். அவர் என்ன பண்ணார்? பிரம்மாவுக்கு இழந்த வேதங்களை விட்டு கொடுத்தார். அதுபோல வேதங்கள் மறக்காமல் எப்போதும் நமக்கும் இருக்கணுங்கிறதுக்காக அதை ஒட்டி உபாகர்மா ஆவணி அவிட்டம், திருவோணத்துக்கு அடுத்த நாள் அவிட்டம், அந்த ஹயக்ரீவரை பிரார்த்திச்சுட்டு பண்றார். அதனால கிட்டத்தட்ட ஹயக்ரீவ ஜெயந்தியை ஒட்டிதான் அது வரும். ஆவணி பௌர்ணமி தான் அதுக்கு முக்கிய கிழங்கு. அன்னைக்கு திருவோணமோ அவிட்டமோ நட்சத்திரம் வரத வச்சு அவிட்டம் நிறைய வரதுனால ஆவணி அவிட்டம்ங்கிற வழக்கம் இருக்கு. அதுவும் ஹயக்ரீவ ஜெயந்தியை ஒட்டிதான் வரும். அதுக்கு வித்திட்டவரும் ஹயக்ரீவர், வைகுண்ட ஏகாதசிக்கு வித்திட்டவரும் ஹயக்ரீவர். அந்த தொடையில வச்சா மது கேட்டவரை ரெண்டு பேரும் தொடையிலேயே நசுக்கி வதம் பண்ணிட்டானா. தொடையில அடிச்சு வதம் பண்ணதுக்கு என்ன சான்று அப்படின்னா, இதுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். அமரநாதிபியா திருப்பாணாழ்வா திருவரங்கநாதர திருவடியிலிருந்து திருமுடி வரை அனுபவித்து பாடினார். அதுல பெருமாளுடைய அந்த பீதாம்பரத்தை பாடும்போது, உவந்த உள்ளத்தனாய் உலகம் வளர்ந்து அண்டமுற நிவர்ந்த நீழ்முடியன் அன்று நேர்ந்த நிசாச்சரனை கவர்ந்த பெண்களை காவுத்தன் அடியார் பொழில் அரங்கத்தம்மா அதை சிவந்த ஆடையின் மேல் சென்றதாம் மேல் சிந்தனை என்றார். மஞ்சள் ஆடையா சிவந்த ஆடையா? பெருமாள் அணிந்திருப்பது பீதாம்பரங்கிற மஞ்சள் பட்டாடையா, ரத்தாம்பரங்கிற சிவந்த பட்டாடையா? பீதாம்பரம் தானே. பீதனா மஞ்சள். இவரிடம் பாட்டையே மாத்தி அரை சிவந்த ஆடைன்னு படித்தாரு. அதுக்கு முனிவாகன போகம்ங்கிற வியாக்கியானத்துல சுவாமி தேசிகன் விளக்கம் கொடுக்கிறார். என்ன விளக்கம்னா, அது மஞ்சள் பட்டாடை தான். மது கைட்டவரை தொடையில வச்சு அடிச்சாருங்கோ, அந்த ரத்தக்கரை அப்படியே தொடையில படிஞ்சிருக்கான். அந்த ரத்தக்கரை படிந்திருப்பதாலே அது சிவந்த ஆடையாக தெரிகிறது. அந்தி போல் இறந்த ஆடையும், அதாவது அதுக்குதான் சந்தியா கால வானத்தை அடுத்த பாட்டுல உதாரணமா சொல்றார். அந்தி போல் நிறத்த ஆடையும் அதன் மேல் அயனை படைத்ததோ எழில் உந்தி மேலதோ அடியே உள்ளது இன்னுயிரேது. சந்தியா கால வானம் பார்த்தீங்கன்னா சுத்தி மஞ்சளா இருக்கும், நடுவுல சிவப்பா இருக்கும். அது போல அந்த ஆடை இருக்கே சுத்தி மஞ்சளா இருக்கும், நடுவுல அந்த ரத்தக்கரை படித்து சிவப்பா இருக்குமா. செலவு பண்ணி போட்டுக்கலாம். எதுக்கு இந்த ரத்தக்கரையோடயே இருக்காருன்னா, இல்ல மது கைத்தவர்கள் மட்டும் இல்ல, என் அடியார்களுக்கு யார் தீங்கிழைத்தாலும் இதே போல அவளை அழிப்பேற்றத்துக்கு அடையாளமாக அந்த ரத்தக்கரை எப்போதும் தன்னுடைய தொடையில அந்த ஆடையில இருக்கட்டும் பகவானுடைய சங்கல்பமா. ஒரு டாக்டர் ஆபரேஷன் பண்ணி வராட்டா கிளவுஸ் எல்லாம் ரத்தக்கரையோட தான் வரணும். ஏன்னா கிளவுஸ்ல ரத்தக்கரையோட டாக்டர் வந்தாதான் ஒழுங்கா ஆபரேஷன் பண்ணாருன்னு அர்த்தம். டாக்டர் அப்படியே வெட்ட விடையான்னு கிளவுஸோட வந்தாருன்னா இவர் பண்ணாரா இல்ல சாஃப்ட்வேர் விட்டு பண்ண சொல்லிட்டாரான்னு நமக்கே சந்தேகமா போயிடும். அது போல என் பக்தனுக்கு ஒரு கட்டம்னா, நானே நேரில் இறக்கி அனுகிரகம் அந்த மருத்துவனாகி இந்த மாமணி குணத்தான் அந்த ரத்தக்கரை எப்போது இருக்கட்டும் அரை சிவந்த ஆடலோடு எழுதக்கூடியிருக்கிறான். அது மட்டும் இல்ல, என் பாரதம் இன்னொரு விஷயம் சொல்றது, மது கேட்டவர்கள் அழிச்சுட்டார். ரத்தக்கரை அப்படியே அவரோட தொடையில இந்த பீதாம்பரத்துல படிச்சுடுச்சு. அவன் ரெண்டு பேருக்கும் வைகுண்ட ஏகாதசி மோட்சம் கொடுத்துட்டார். அவன் உடம்புல உள்ள கொழுப்பு மட்டும் இவர் கையில ஒட்டிட்டு இருக்கான். கொழுப்புக்கு சான்ஸ்கிரிட்ல மேதஸ்ன்னு பேரு. அந்த கொழுப்பு கையில ஒட்டிட்டு இருக்கு. எங்கடா தடவலான்னு பார்த்தா பூமியை பார்த்தாரா ஹயக்ரீவர். பூமியில அந்த மேதஸ்ங்கிற கொழுப்பை தடவிட்டாராம். அதனாலதான் பூமிக்கு மேதினின்னு பேர் வந்தது. மேதினின்னு பூமியை சொல்றோமே என்ன காரணம்னா, ஹயக்ரீவரை வதம் பண்ணிட்டு அவ மேதஸ்ங்கிற கொழுப்பை இந்த மேதினி பூமியை முழுக்க தடவிட்டாராம். அதனால பூமி முழுக்க என்ன இருக்கு? கொழுப்பு. அதனாலதான் ஒரு ஏக்கர் லேண்ட் இருக்குன்னா என்னத்துக்கு போறா இருக்கும், ஏன்னா பூமி முழுக்க கொழுப்பு. நங்கநல்லூர்ல எனக்கு 2 ஏக்கர் லேண்ட் இருக்கு அப்படின்னா என்ன காரணம்? முழுசா மேதஸ். அதனாலதான் அதுவே ஒரு மேதினி. அவ்வளவு கொழுப்பு பூமியில தடவிட்டா ஹயக்ரீவர். அதுக்கப்புறம் என்ன பண்ணாரா, பிரம்மாவுக்கு அவசரமா காட்சி கொடுத்தார். ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, அவருக்கு அஸ்வம் குதிரை ஒரு அர்த்தம், அஸ்வதான் நாளைக்கு இல்ல இன்னைக்கே வேதத்தை விட்டு கொடுக்குறேன்னு விட்டாச்சு. கொஞ்சம் நிதானமா தரிசனம் கொடுக்கணும் இல்லையா. இப்போ கோவில்ல ரொம்ப கூட்டமா இருக்கிற நாளைக்கு போனோம்னா கிடுக்கிடுன்னு அடுத்தடுத்து நகர்போட்டுருவாங்க. ஏகாந்தமா போனோம்னா நல்லா செய்விக்கலாம். இப்ப மது வைத்த பகவதெல்லாம் எழுது பிரம்மாவுக்கு நிதானமா திருக்கல்யாண கோலத்தில் காட்சி பெறலாம்னு தன்னுடைய மடியில இடது மடியில வித்யாலட்சுமியை அமர்த்தி கொண்டு நம்ம நகரில் ஒரு ஹயக்ரீவர் எப்படி எழுத இருக்கிறாரோ இதே திருக்கோலத்துல பிரம்மாவுக்கு சேவை சாதித்தாராம். இந்த ஹயக்ரீவர் ஸ்ரத்தரால பிராச்சாரிய ஆசுகவி விது ஸ்ரீநிதி சுவாமி ரசிக்கிறார். அங்கே கிருத்வா கிருஷாங்கி
हिमकर निलयां शङ्खक्लिप्ताभिषेकां शीतैः संवेपमानां इतरकरगतं दर्शयन् चक्रराजम् आश्वास्य आश्लिष्य एषा नमय मधुररवैः देवदेवोदयस्यः नित्यं मच्चित्तरङ्गे कलयतु नटनं मोदबोधस्वरूपः. தன்னுடைய இடது படியில வித்யாலட்சுமியை அமர்த்தி கொண்டாராம். அந்த தாயாருக்கு ஒரு திருமஞ்சனம் பண்ணணும்னு நினைச்சாராம் ஹயக்ரீவர். திருமஞ்சனம் சங்கு வச்சு பண்ணுவாங்க. இடது மேற்கு இருக்கிறதுல சங்கு வச்சுட்டு இருக்கார். அந்த சங்கால ஒரு பால் திருமஞ்சனம் அப்படியே தாயாருக்கு பண்ணாராம். ஹயக்ரீவர் இடது மேற்கு இருக்கிறதில் உள்ள சங்கால் இடது மடியில் இருக்கும் வித்யாலட்சுமிக்கு பால் திருமஞ்சனம் பண்ண. இப்ப நமக்கு அக்னி நட்சத்திரம் நல்ல வெயில், ஒரு குளிர்காலத்துல பண்ணிட்டார். தாயார் அப்படியே நடுங்கினவன், ஏற்கனவே குளிர், நீ பால் திருமஞ்சனம் வேற பண்ணிட்டு இருக்கிறீர்கள். உடனே பெருமாள் என்ன பண்ணாரா, இந்த கையில சக்கரத்தை ஏற்றிட்டு இதுல அப்படியே குளிர் காய்ச்சி கொண்டு இப்படியே சக்கரராஜனை காமிச்சாராம். அந்த சக்கரத்தின் மூலியது தாயார் குளிர்காய ஆஸ்வாசிய ஆஸ்லிஷ்ய தான் அப்படியே சேர்த்து தாயார் அப்படி ஆலிங்கனம் பண்ணாராம். இனிக்கும் அழகிற பாருங்க, ஆலிங்கன திருக்கோலத்துல ஆலிங்கனம் பண்ணதும் தாயாருக்கு நல்ல ஒரு வெப்பம் கதை 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 கிடைச்சுட்டான். அதோடு அவளை ஆஸ்வாசப்படுத்த ஹேஷா ஹய மதுரவை, குதிரைக்கு ஹயவதன ஹேஷா ஹலஹலஹா, ஹேஷா கனைப்பொலி, ஹலஹல ஹலஹலங்கிற கனைப்பொலி, ஹலஹலஹலங்கிற கனைப்பொலி அதையும் உண்டாக்கினாலாம். அதை கேட்டு லட்சுமி சந்தோஷத்தோடு படியிலே அமர்ந்து கொண்டாள். அமர்ந்து கொண்ட மோத போத சுரூபம், மோதம்னா ஆனந்தம், போதம்னா ஞானம், ஞானானந்த வடிவமாக திருக்கல்யாண போதத்தில் பிரம்மாவுக்கு காட்சி தந்தார். காட்சி தந்து தன்னுடைய பாதி கண்களை திறந்து கடாட்சித்தான். ஆண்டாள் எப்படி செங்கல் சிரிச்சிரிலே எம்மையில் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் அங்கள் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியல் அவர்கள் பாதி கண்களை திறந்தபடி பிரம்மாவுக்கு காட்சி அளித்தாராம். அது என்ன காரணம்னா, இதையே எங்க பிராச்சாரியர் வில்லூர் சுவாமி ரசிக்கிறார். எப்படின்னா, திவ்யாம் பத்மாகிருதிவ்யாம் தினகர ரஜினிகாந்த துல்யாகிருதிவ்யாம் சக்கர ஸ்ரீ சங்கராட்யாம் விரச்சித நிமிஷோன்மேஷ லீலாபராப்யாம் அப்யாம் தேவாதி தேவஹ ஹயவரவதனஹ மானுஷாகார தேவஹ சம்சாரேஸ்மின் சரந்தம் ஹயவிவ சலயம் மானுஷம் மாம்சபாபு. ஹயக்ரீவருடைய கண்கள் பாதி திறந்து பாதி மூடி இருக்கான். என்ன காரணம் தெரியுமா? ஒரு கையில தினகரனும் இன்னொரு கையில ரஜினிகாந்தும் உட்கார்ந்துருக்காங்க. ஒரு கையில தினகரனும் இன்னொரு கையில ரஜினிகாந்தும் உட்கார்ந்து இருக்கிறதுனால இவர் கண் பாதி திறந்து பாதி. நீங்க வேற யாரும் நினைச்சுட்டாதீங்க. தினகரன்னா சூரியன் அர்த்தம், தினம்னா பகல், தினகரன் சூரியன், ரஜினினா இரவு, ரஜினிகாந்தன்னா சந்திரன் அர்த்தம். ஒரு கையில தினகரன் சூரியன் யாருன்னா சக்கரத்தாழ்வார், இன்னொரு கையில ரஜினிகாந்தன் சந்திரன் யாருன்னா சங்கு. இந்த கையில தினகரன் சூரியனை போல சக்கரத்தாழ்வார், இந்த கையில ரஜினிகாந்தன் சந்திரனை போல பாஞ்சஜன்ய ஆழ்வார் சங்கு. ஹயக்ரீவருடைய ரெண்டு கண்கள் கொஞ்சம் இது தாமரையை போல இருக்கு. தாமரை என்ன பண்ணும், சூரியனை பார்த்தா விரியும், சந்திரனை பார்த்தா பூங்கும் மூடும். இப்ப இந்த கண்களாகிய தாமரை இந்த பக்கம் சூரியன் போன்ற சக்கரத்தாழ்வாரை பார்த்து பாதி விரிச்சுதான், இந்த பக்கம் சந்திரனை போன்ற சங்க பார்த்து பாதி முடித்தான். அதனால பாதி திறந்து பாதி முடிய திருக்கோணும். இன்னொரு காரணம் என்னன்னா, அவர் முழு கட்டாட்சம் கடக்கிறது கட்டாட்சித்தா, அது நம்மளால தாக்க முடியாது. அவர் நிறைய கட்டாட்சம் விடுவார், நாமெல்லாம் சாமானியர்கள், நம்மளால அவ்வளவு தாக்க முடியுமா? அதனால பாதி கண்களை மட்டும் திறந்து நன்றாக கட்டாட்சித்து எல்லோருக்கும் ஞானத்தையும் ஆனந்தத்தையும் ஞானானந்த வடிவமான அழகிரிமன் தந்து கொண்டே இருக்கிறான். அவன்கிட்ட பிரார்த்திக்கிறார், எம்பெருமானே நீ எப்படி இருக்கேன்னா, உன் முகம் குதிரையை போல இருக்கு, ஆனா மனித வடிவத்தோடு நீ காட்சி தருகிறாய். ஆனா நானும் மனித முகத்தோட இருந்தாலும் வாழ்க்கையில குதிரையை போல ஓடிட்டு இருக்கேன் மெக்கானிக்கல் லைஃப்ல. அவர் குதிரையை போல இருந்தாலும் மனித திருவேதியோட இருக்கார், அவன் மனிதனை போல இருந்தாலும் குதிரையை போல ஓடிட்டு இருக்கோம். என்ன நீதான் தான் காப்பாற்றணும். சம்சாரேஸ்மின் சரத்தம் ஹயவிவ சலயம் மானுஷம் ஹம்சபாபு, என்ன நீதான் காப்பாற்றணும். பிரம்மா என்ன பண்ணாங்க, இந்த ஹயகிரிவரை சோதனை பண்றாங்க. எனக்காக எவ்வளவு அனுகிரகம் பண்ணேன், எனக்கு என்னை உருவாக்கினது நீதான், பதவி கொடுத்ததும் நீதான், வேதம் கொடுத்ததும் நீதான், நான் கர்வம் கொண்ட போது அந்த கர்வத்தை போக்கினதும் நீதான், இழந்த வேதத்தை விட்டு கொடுத்ததும் நீதான். என்னடா கைமாறு செய்ய போறேன்னு சொல்லிட்டு இதுவும் எங்க பிராச்சாரியர் வில்லூர் சுவாமி இது ஹயக்ரீவ விம்சதிங்கிற ஸ்துதியில ஹயக்ரீவ பிரம்மா ஸ்தோத்திரம் பண்ணுவதாக வச்சிருக்காரு. வேதத்தை விட்டு கொடுத்த பெருமாளுக்கு ஒரு தேங்க்ஸ் கிவிங், நன்றி சொல்றாராம் பிரம்மா. லக்ஷ்மி துரங்கானன பாகவஸ்தே சத்வார் ஏவம் கதம்னு பாதாக நித்யானத ஸ்ரீ சதுரானனோக்திஹி ஸ்ரீமன் ஹயாஸ்ய ஸ்மிதமாதனோதி. ஹயக்ரீவரை பார்த்து பிரம்மா ஸ்தோத்திரம் பண்றாரா, ஹயக்ரீவா நீ குதிரை வடிவத்துல அவதாரம் பண்ணியிருக்க, குதிரைக்கு கை உண்டா? கிடையாது.
ஆனா நீ 4 கையோட இருக்க. குதிரைக்கு கால் உண்டா? 4 கால் உண்டு. ஆனா நீ 2 திருவடியோட தானே இருக்க. அவ்வளவுதான் ஸ்லோகம். ஹயக்ரீவா உனக்கு 4 கை இருக்கு, நீ 4 திருவடியோட இல்ல 2 திருவடியோட இருக்கிய. ஸ்லோகம் முடிஞ்சு போச்சு. இதுல இருந்து என்ன புரிஞ்சுது? ஆமா, நீ பேசுறது பக்கரையில தான் என்ன புரிஞ்சுது, இது மட்டும் என்ன புரியுது? என்ன அர்த்தம் புரிஞ்சுதா? ஒரு சிஷ்யன் என்ன பண்ணணுமா, ஆச்சாரியனுடைய திருவடிகளை தன்னுடைய தலைக்கு மேல சுமக்கணும். ஆச்சாரிய திருவடியை தலைக்கு மேல சுமந்தா ஞானம் வந்துடும். இப்போ பிரம்மா ஹயக்ரீவத்தை என்ன கேட்கிறான்னா, எனக்கு 4 தலை இருக்கு, உனக்கு மட்டும் குதிரையை போல 4 திருவடி இருந்தா ஒவ்வொரு தலையிலும் ஒவ்வொரு திருவடியை சுமந்து 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 ஒரே நேரத்துல 4 திருவடியை 4 தலையில சுமந்துட்டேனே. நீ 2 திருவடியோட அவதரிச்சதுனால ஒரே நேரத்துல 4 தலையிலையும் திருவடியை சுமக்க முடியாது. 2 தலையில சுமந்துட்டு அப்புறம் தானப்பா சுமக்க முடியும். நீ மட்டும் 4 திருவடியோட அவதாரம் பண்ணியிருந்தா ஆச்சாரியனான 4 திருவடிகளையும் என் 4 தலையிலையும் ஒரே நேரத்தில் வச்சிருப்பேனே என்று பிரம்மா கேட்டானா. அப்ப ஹரிகிரிவர் சொன்னா, கவலைப்படாத, நந்தநல்லூர்ல சித்ரா பௌர்ணமி ஒட்டி ஸ்ரீபாத தாங்கிகள் உற்சவம் நடத்துவா. அப்ப எந்த ஸ்ரீபாத தாங்கிகள் என்னை எடை பண்ணிட்டு வராளோ அவ எல்லா தலையிலையும் ஒரே நேரத்துல என்னுடைய திருவடியை பதிச்சு அவளுக்கு அனுகிரகம் பண்ணிடுறேன். அதை பார்த்து நீ புரிஞ்சுக்கோ. 2 திருவடியோடு எழுத்தபடி இருந்தாலும் ஒரே நேரத்துல அவ நடத்துற நிகழ்ச்சி இல்லையா, எவ்வளவு சிறப்பா ஏற்பாடெல்லாம் பண்ணி ஸ்ரீபாத தாங்கிகள் நடத்துறான். ரொம்ப சந்தையான கைங்கரியம் பண்றா. அதனால 2 திருவடி இருந்தாலும் ஒரே நேரத்துல அவ எல்லா தலையிலையும் திருவடி வச்சு அனுகிரகம் பண்றேன். அன்னைக்கு உனக்கும் சேர்த்து கொண்டு போய் பிரம்மாவிடம் ஹயக்ரீவர் சொன்னதாக நான் வாசிக்கிறேன். இப்படி பிரம்மாவுக்கு அனுகிரகம் பண்ணார் ஹயக்ரீவர். அதுக்கப்புறம் பிரம்மா சொல்றாரா, விபர்த்தியஸ்வாம் மனுஜோனிதாந்தஹ கலாநிதிஸ்யாம் ச இகேதி சத்யம் வஹன் நிஜாந்த சததம் ச ஏஷஹ கலாநிதிஸ்தத்ர நிதர்சனம்ஹ. ஹயக்ரீவா, உன்னை யார் தலைக்கு மேல சுமக்கிறாளோ அவ கலாநிதி ஆயிடுவாங்க. ஹயக்ரீ தினகரனாச்சு கலாநிதி இல்ல, நீங்க எப்பவுமே இது சாஸ்திரத்துல என்ன அர்த்தமோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க. ஹயக்ரீவா உன்னை யார் தலை மேல சுமக்கிறாளோ அவ கலாநிதி ஆயிடுவாங்க. எப்படி கேட்டோம், சந்திர பிம்பத்துல தானே ஹயக்ரீவர் எழுந்துள்ளிருக்கா. சந்திரன் ஹயக்ரீவரை சுமந்தான், கலாநிதி ஆயிட்டான். அதாவது 16 கலைகள் சந்திரனுக்கு. நிதினா உறைவிடம், ரிசர்வாயர்னு அர்த்தம். 16 கலைகள் சந்திரன் இருக்கிறதுனால கலா நிதி, கலைகளுக்கு எல்லாம் இருப்பிடம். இன்னைக்கு அமாவாசைன்னு அசியம் பண்ணிக்கோங்க. அமாவாசையில ஆரம்பிச்சா பிரதமை திருப்தியை இப்படியே போனா பௌர்ணமி அன்னைக்கு 16 கலைகள் நிரம்பிய சந்திரன். அதனால உன்னை தலைக்கு மேல சுமந்தா 16 கலைக்கு நிதி ஆயிடுவான். இப்போ ஒரு ஜீவாத்மா, ஒரு மனுஷன் உன்னை தலைக்கு மேல சுமந்தா 16 இல்ல 16 × 4 64 கலைகளுக்கும் நிதி. ஆய கலைகள் 64க்கும் நிதியாக ஆகிவிடுவான். சந்திரன் உன்னை சுமந்தான் 16 கலைக்கு நிதியானான். நாங்க உன்னை சுமக்கிறோம், ஆயக்கலைகள் 64க்கும் உறைவிடமாக எங்களுடைய ஞானம் ஆகிவிடுகிறது என்றெல்லாம் பிரம்மா ஸ்துதி பண்றார். இப்போ மகரிஷி வேதவியாசர் பலன் சொல்றார். நகர்நல்லூர்ல சித்ரா பௌர்ணமி அன்று இந்த உபன்யாசத்தை இத்தனை பேர் கேட்டிருக்கார். கேட்டவாளுக்கு என்ன பலன்? யோகேத பிரம்மணோ நித்யம் ஸ்ருணுயா தாரகி கவா நாதஸ்ய அத்யயனம் நாசம் உபகச்சே கதாச்சன. ஒரே பலன் சொல்றார், சிம்பிளான பலன். இந்த ஹயக்ரீவ வைபவத்தை யார் கேட்டாலோ இனி அவ படிச்ச எந்த விஷயமும் அவளுக்கு மறக்கவே மறக்காது, ஞாபக மறதி கொள்ளணும். ஹயக்ரீவர் ஞாபக மறதியை போக்கி விடுவார். அதனாலதான் குழந்தைகள்லாம் எப்போ பரீட்சைக்கு போறதா இருந்தாலும் ஹயக்ரீவரை சேமிச்சு ஞானானந்தமயம் ஸ்லோகம் சொல்லிட்டு போகணும்பா. இந்த படிச்சது எல்லாமே நினைவில் இருக்கும்படி ஹயக்ரீவர் அனுகிரகம் பண்ணுவார். சில பேர் என்ன பண்ணுவா, எல்லாமே பெருமாள் ஆகும், நான் படிக்கவே மாட்டேன், எனக்கு பதில் அவரே வந்து எழுதணும்பா. அந்த அளவுக்கு நமக்கு பக்தியை வளர்த்துதான் அவர் செய்வார், அது வேற விஷயம். இப்ப நாம இருக்கிற ஸ்திதிக்கு என்ன பண்ணோம்னா, நாம படிக்கிறதையும் நம்ம படிப்போம். அதோட ஹயக்ரீவத்தை பிரார்த்தனை பண்ணிட்டோம்னா படித்தது மறக்காமல், இனி படித்த எந்த விஷயமும் மறக்காமல் இருக்கும்படி அனுகிரகம் பண்ணுவார். அதோட இன்னொரு விஷயம் வியாசர் சொல்றார், இது மகாபாரதத்துல இருக்கு. அவன் உபன்யாசம் சுமாரா இருந்தாலும் டைம் கரெக்டா மெயின்டைன் பண்ணுவேன். டைம் பார்த்துக்கோங்க, 11:29 கரெக்டா கண்டுபிடி பார்த்துட்டு வந்துட்டேன். எத்து தத் கச்சிதம் பூர்வம் துவயா அயசிவோ மகத்து ஹவ்ய கவ்ய புஜோ விட்டோகோ முதற்பூர்வே மகோததோ. இந்த ஹயக்ரீவர் தன்னுடைய அவதாரத்தை நிறைவு செய்யவில்லை. பொதுவா எந்த அவதாரம் உபன்யாசம் பண்ணாலும் என்ன சொல்லுவோம், இப்படி மீனா வந்தா வேதங்கள் எல்லாம் விட்டு கொடுத்துட்டு கண்ணடி சோதிக்கு எடுக்க முடியுமா. வராகனாக அவதரித்து பூமியை நிலை நிறுத்தி விட்டு வைகுண்டம் திரும்பினார். ராமனாக அவதரித்து 11,000 வருஷங்கள் ராமராஜ்யம் ஆட்சி செய்து அதன் பின் வைகுண்டத்துக்கு அங்கு சராசரங்களை வைகுண்டத்தை பழி முடிச்சுவோம்.
கிருஷ்ணாவதாரம் 125 திருநட்சத்திரம் எழுந்தொழி இருந்து சௌதாமணி மின்னல் அப்படி தோன்றி மறைவது போல் கண்ணன் கண்ணடி சோதிக்கு எழுந்தொழினான். ஹயக்ரீவர் அவதாரத்தை பூர்த்தி பண்ணல. ஏன்னா ஞானத்தை எல்லா காலத்திலையும் எல்லாருக்கும் கொடுத்துட்டே இருக்கணும். அதனால என்ன பண்ணாராம், அதே ரசாத்தல லோகத்துல அதே கடலினுடைய வடகிழக்கு பகுதியில போய் வித்யாலட்சுமியின் வழியில் அமர்த்தி கொண்டு நந்தநல்லூர்ல எப்படி வீராசனத்தில் எழுந்துள்ளி இருக்காரோ அதே போல் வீராசனத்தில் எழுந்துள்ளி வலது கையில வியாக்கியான முத்திரை, இடது கையில வேத புஸ்தகம், மேல் 2 திருக்கைகள்ல சங்கு சக்கரம் எழுதிட்டு தாமரை கண்களை பாதி திறந்து வச்சபடி கட்டாட்சம் பண்ணிட்டு ஹலஹலங்கிற ஒலியை எழுப்பிட்டு வேத பிரச்சாரம் பண்ணிட்டு எல்லாருக்கும் ஞானத்தை கொடுத்துட்டு இன்றும் ஹயக்ரீவர் எழுந்தருளி இருக்கிறார். எழுந்தருளி இருந்து என்ன பண்றாரா, ஹவ்ய கவ்ய புஜோ விஷ்ணோகோ. ஹவ்யம்னா தேவர்களுக்கு யாகத்துல கொடுக்கிற ஹவிசு, கவ்யம்னா பித்ருக்களுக்கு பித்ருக்காரியத்துல சமர்ப்பிப்பது. இது எல்லாத்தையும் ஹயக்ரீவர் தான் ஏத்துக்கிறாங்க. நம்ம தேவர்களுக்கு யாகம் பண்ணாலும் பித்ருக்களுக்கு கர்மம் பண்ணாலும் இதெல்லாம் ஹயக்ரீவருக்கு தான் போகணும். நீ பாட்டுக்கு ஹயக்ரீவர் கொடுத்தா என்ன வேணா அடிச்சு கொடுக்குறியான்னு கேட்காதீங்க. பராசர பட்டரும் விஷ்ணு சகஸ்ரநாம பாஷ்யத்துல சாதிச்சிருக்காரு. விஷ்ணு சகஸ்ரநாமத்துல 502வது திருநாமம் ஷரீர பூதபிருத்து போக்தா கபீந்திரோ பூரி தட்சிணான்னு வரும். அந்த திருநாமங்கள் எல்லாமே ஹயக்ரீவருக்கு தான் பட்ட பாஷ்யம் பண்றாங்க. குரு உத்தரோ கோபதி போக்தா ஞானகம்ய புராதனஹா ஷரீர பூதபிருத்து போக்தா, இதெல்லாம் ஹயக்ரீவருக்கு 495ல இருந்து 502 வரை உள்ள திருநாமங்கள். போக்தாங்கிறது பட்டர் சாதிச்ச அர்த்தம். போக்தா என்றால் அனுபவிப்பவர். நீ தேவ காரியத்திலையும் பித்ரு கர்மாலையும் என்னென்னலாம் சமர்ப்பிக்கிறியோ எல்லாத்தையும் ஹயக்ரீவர் தான் ஹவ்யம் கவ்யம் ஏற்றுக்கொண்டு அனுகிரகம் பண்ண இன்றும் ரசாதலத்துல வடகிழக்கு பகுதியில எழுதியிருக்கார். ஹவ்ய கவ்ய புக்கு போக்தா அப்படின்னு பராசர பட்டு பட்சம் பண்ணிருக்கார். அதனால இன்றும் ஹயக்ரீவர் எழுதியிருந்து எல்லாத்தையும் ஏற்றுட்டு ஞானம் கொடுக்கிறார். இன்று வரை யார் ஞானத்தோட இருந்தாலும் ஹயக்ரீவர் அனுகிரகம் தான். அதான் சுவாமி தேசிகன் ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்துல தாட்சிண்ய ரம்யா கிரிஷஸ்ய மூர்த்தி தேவி சரோஜாசன தர்மபத்னி வியாசாதயோபி வியபதேஷ்ய வாசகா ஸ்புரந்தி சர்வே நம்ம சக்தி தேசி. அவருக்கு அப்புறம் யாரெல்லாம் ஞானத்தோடு இருக்கான்னு சொல்றோமோ தட்சிணாமூர்த்தி தேசிகன் குறிப்பிடுறார் ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்துல. தட்சிணாமூர்த்தி ஞானம் தருபவர்னா எப்படின்னா ஹயக்ரீவனுடைய அருளை கொடுத்து, சரஸ்வதி ஞானமே வடிவெடுத்தவள் ஹயக்ரீவர் அருளை கொடுத்து, வியாச ரிஷிகள் அத்தனை பேரும் ஹயக்ரீவருடைய அருளில் ஒரு துளியை பெற்றார்கள். அதனால்தான் இத்தனை பேருக்கும் ஞானம். இவ மட்டும் இல்லை, நீங்க எத்தனையோ பேருக்கு கொடுத்துருக்க. யாக்கியவல்கிய முனிவர் சுக்ல யஜுர்வேதத்தை பெற்றார்னா எப்படின்னா சூரியனுக்குள்ளே இருந்து பரிமுகன் குதிரை முகன் ஹயக்ரீவர் வந்து அவருக்கு உபதேசித்து சுக்ல யஜுர்வேதத்தை லோகத்துக்கு கொடுத்தவர் ஹயக்ரீவர். இருந்தது ஆழ்வார்கள்ல நம்மாழ்வார் ஒரே எழுத்துல ஹயக்ரீவரை கொண்டாடினவர் நம்மாழ்வார். மாவாகி ஆமையாய் மீனாகி மானிடமா மா அப்படின்னு பாடினார். மானா மிருகம்னு அர்த்தம். தமிழ்ல கைமானா யானை, மெட்ராஸ் பாஷையில கைமானா வேற அர்த்தம். நல்ல தமிழ்ல கைமானா துதிக்கை உள்ள மா மிருகம், அது யானை. வெறுமன மா என்று சொன்னால் அது மிருகம். அது என்ன மிருகம்னு வியாக்கியானத்துல ஹயக்ரீவர் தான் வியாக்கியானம் பண்ணியிருக்கா. மாவாகி ஆமையாய் மீனாகி மானிடமா. அதோடு ஹயக்ரீவர் திருவிடையை தான் சேரணும்னு நம்மாழ்வார் ஆசைப்பட்டார். வானார் சோதி மணிவண்ணா மதுசூதானி அருளாய். மதுசூதன் யாரு? மதுவை அழித்தவர். மதுசூதன் மதுவை அழித்தவர் யார்? ஹயக்ரீவர். மது கேட்டவர்கள் அழித்தவர். மதுசூதானி அருளாய் உன் தேனே மலரும் திருப்பாதம் சேருமாறு விலையேனே. அதனால பாராளர் அழகா சாதிச்சார். இங்க திருப்படி தோழர் ரொம்ப விசேஷமா நடக்கும். ஏன்னா நம்மாழ்வார் மதுசூதானி இவனை பார்த்து உன் தேனே மலரும் திருப்பாதம் சேருமாறு விலையேனே பிரார்த்தனை பண்ணியிருக்கார். ஆண்டாள் நாச்சியார் திருக்கல்யாணத்துல பாருங்க, கிருஷ்ணன் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாலும் வாணி கிரகணம் ரொம்ப முக்கியம். மைத்துனன் நம்பி மதுசூதன் வந்து என்னை கைத்தலப்பட்ட கணக்கண்டை தோழினான்னு இவர் சொல்லிட்டார். ஆனா இவாள்லாம் இப்படி மறைமுகமா சொன்னோம். ஸ்பஷ்டமா ஹயக்ரீவரை பாட்டவர் யார் தெரியுமா? திருமங்கை ஆழ்வார். முன்னி உலகேழும் இருள் மண்டி உண்ண முனிவருடன் தானவர்கள் திசைக்கு வந்து பந்துகளை நால்வேத பொருளை எல்லாம் பரிமுகமாய் அருளியம் பரமன் காண்பின். ஹயக்ரீவருக்கு நேர் தமிழாகும் பரிமுகன். பரினா குதிரை, பரிமுகன் குதிரை முகம் படைத்தவன். திருவள்ளரைய பாடும்போது ஒரு பாசுரம், நேரெழுத்தூர் பாடும்போது ஒரு பாசுரம், 2 பாசுரம் ஹயக்ரீவருக்கு பாடினார். அதனாலதான் ஆழ்வார்களே திருமங்கை ஆழ்வார் ஒருத்தர் 4 கவி பெருமாள். அந்த வாக்குவன்மை அவர் ஏன் அவ்வளவு இருந்ததுன்னா ஸ்பஷ்டமா 2 பாட்டுல ஹயக்ரீவர் பாடினது அவர் தான். அதனால அந்த ஆட்சி ஆடவந்தாரம் கொண்டாடுறோம்.
ஆடவன் தான் ஸ்தோத்திர ரத்தனத்துல முதல்ல எந்த பெருமாளை துதித்தார்னா தஸ்மை நமோ மதுஜிதந்திரி சர்வஜ தத்துவன்னு மதுஜித்னு ஹயக்கிரிவரை தான் துதித்தார். எம்பெருமானா ஸ்ரீபாஷியை அருள் செய்தார். ஸ்ரீபாஷியத்தை காஷ்மீர்ல சாரதா பீடத்துல சரஸ்வதி தேவியிட்ட கொண்டு காட்டுறா. சரஸ்வதி தலைமையில வச்சு உதர்ந்தா. இதுதான் ஸ்ரீபாஷ்யம் தான். நீங்கள் ஸ்ரீபாஷ்யக்காரர் தான். ஸ்ரீபாஷ்யத்தை தெரிவிச்சுட்டு சொன்னாலும் எங்க ஆச்சாரியர் ஹயக்கிரீவர் இதில் நிறைந்திருக்கிறார். ராமானுஜருக்கு சரஸ்வதியே ஒரு லட்சுமி ஹயக்கிரீவர் விக்கிரகம் கொடுத்தார். அதுதான் இன்னைக்கு பரகால மட்டத்துல மைசூர்ல இருந்து பார்க்கிறோம். எங்கடாழ்வான் ராமானுஜருடைய சிஷ்யன் விஷ்ணு புராணத்துக்கு வியாக்கியானம் பண்ணார். விஷ்ணு புராணம் 6000 படி கிரந்தம். ஒரு படினா 32 எழுத்து. 6000 படினா 6000 into 32 எழுத்துன்னு வச்சுக்கோங்க. 6000 படி நூலுக்கு கமெண்ட்ரி எழுதணும்னா கமெண்ட்ரியில எத்தனை படி வரணும்? 60,000 படி, 30,000 படி. 6000 படி நூல் விஷ்ணு புராணத்துக்கு எங்கடாழ்வான் 4000 படி வியாக்கியானம் பண்ணார். நீங்க விஷ்ணு புராணம் அந்த வியாக்கியானத்தோட இந்த ஸ்ரீகோஷம் புக் வாங்கி சேவிச்சேன்னா 3/4 பக்கத்துல ஸ்லோகங்கள் இருக்கும், 1/4 பக்கத்துல வியாக்கியானம் முடியும். இவ்வளவு கிறிஸ்பா எப்படி அவரால் ஏற்ற முடிஞ்சதுன்னா இந்த வியாக்கியானம் தொடங்கும் போது ஹயக்கிரீவரை முதல்ல வணங்கினார். விதேஷ்ட விதுஷா விட்ட தாயினே சாட்சிய யாயினே நமஸ்தோரக துண்டாய சுவாத்மனே ஜெகதாத்மனே. ஹயக்கிரீவரை கருட சேவையில செஞ்சிருக்கிறது ஸ்லோகம். ஹயக்கிரீவர் கருட சேவை, அதாவது சாட்சிய யாயினே கருட வாகனத்தில் வரும் துரக துண்டாய குதிரை முகம் கொண்ட ஹயக்கிரீவா விதேஷ்ட விதுஷா விட்ட தாயினே பிரம்மாவுக்கும் ஞானிகளுக்கும் அவன் விரும்பும் ஞானத்தை தந்தவனே கருட வாகனத்தில் வருபவனே ஹயக்கிரீவா உனக்கு நமஸ்காரம் ஆரம்பிச்சார். 6000 படி நூலுக்கு 4000 படி வியாக்கியானம் பண்ணார். எல்லாத்துக்கும் சிகரம் வைத்தார் போல ஹயக்கிரீவருடைய அருள் பெற்றவர் யாருன்னா சன்னதிக்கு நேர எழுத்துள்ளார் சுவாமி தேசிகன். அவர் தம்முடைய ஆச்சாரியனான அப்புள்ளார் மூலம் கருட மந்திரம் உபதேசம் பெற்று திருவதீந்திரபுரத்துல ஔஷதகிரியில கருட மந்திர ஜபம் பண்ணி கருடனை சாட்சாத்கரித்து கருடனுடைய ரிக்வெஸ்ட் பெயர்ல நேயர் விருப்பமாக கருட பஞ்சாசத் தருவி, அதுக்கப்புறம் கருடன்லேருந்து ஹயக்கிரீவ மந்திரம் உபதேசம் ஆகி அந்த மந்திரத்துல சித்தி பெற்று ஹயக்கிரீவனையும் நேரே சாட்சாத்காரம் பண்ணி அந்த ஹயக்கிரீவனுடைய லாலாமிருதம் திருவாயுமுதத்தை பெற்று இத்தனை கிரந்தங்கள் சுவாமி தேசிகன் அருளி செய்தார் என்றால் அது என்ன காரணம்னா ஹயக்கிரீவனுடைய கட்டாட்சம். தமிழ்ல, சம்ஸ்கிருதத்துல, பிராகிருதத்துல இத்தனை மொழிகள்ல இத்தனை கிரந்தங்கள் அருளி செய்தாருன்னா வெள்ளை பதிமுக தேசிகன் ஆச்சாரியனாக இருந்தார். மட்டுமாக சுவையா சொல்லுவார். ஹயக்கிரீவர் ஔஷதகிரியில சுவாமி தேசிகனுக்கு சேவை சாதிச்சுட்டு கேட்டாரா, அவன் முன்னாடி ரொம்ப நேரமா நின்றுட்டு இருக்கேன், பெருமாள் வந்திருக்கேன், உட்கார்றதுக்கு ஆசனம் கொடுக்க மாட்டியா? சுவாமி தேசிகன் சாதிச்சாரா, ஆசனம் தானே வேணும். சிம்மாக்கர சிம்மாசனம் அபியுபேயாக, என் நாக்கையே ஆசனமா தர வந்து உட்கார்ந்துருந்தார். அவர் நாவில் அமர்ந்து இத்தனை நாவினுள் நின்று மலரும் ஞான கலைகளை அவர் திருவாயிலிருந்து ஹயக்கிரீவர் அனுபவித்தார். எங்க ஆச்சாரியர் ஆசுபதி விதூர் ஸ்ரீநிதி சுவாமி இதே போல ஹயக்கிரீவரை சேவிக்கும் பாக்கியத்தை பெற்றவர். அதனால அக்ரே பஷ்யாமின்னு 10 ஸ்லோகம் ஹயக்கிரீவர் எழுதினார். எப்படி குருவாயூரப்பனுக்கு அக்ரே பஷ்யாமின்னு பட்டதிரி இயற்றினாரோ ஹயக்கிரீவருக்கு அக்ரே பஷ்யாமி தேஜ கிமபி ஹயமுகம் வர்தனம் வாரிராசேகே வித்யாரூபஸ்ய கிருத்யம் விஷத சசிநிபம் பத்மஜாதாபிநத்யம் சங்கம் சக்கரம் ச புஷ்பம் விவருத்தி ரதிமதிம் ஞானமுத்ரம் ச லக்ஷ்மீம் விப்ராஜமானம் சுகிததி மகிதம் லோச்சனா நேக திருஷ்யம்னு அக்ரே பஷ்யாமின்னு இயற்றி ஒரு சம்ஸ்கிருதத்துல எத்தனையோ கிரந்தங்கள்லாம் பண்ணவர். எல்லாம் ஹயக்கிரீவருடைய அனுபவம். இது மட்டும் இல்ல, வாழ்க்கெல்லாம் பண்ண ஹயக்கிரீவர் நமக்கு அனுகிரகம் பண்ணுவாரா கேள்வி. தினந்தோறும் 3 வேளை சத்தியாவந்தனம் பண்ணா ஹயக்கிரீவர் அவர்களை பெறலாம். புது கிடையாது. சத்தியாவந்தனத்துல பிராசனம்னு தீர்ப்பு எடுத்துப்போம். அதுக்கப்புறம் ஒரு புனఃப்ரோட்சணம் பண்ணுவோம். அப்போ ஒரு மந்திரம் சொல்றோம், அதிக்ராமணோ அகாலிஷம் ஜிஷ்ணோ அஸ்வஸ்ய வாஜினஹான்னு வருது வந்து. ஜிஷ்ணோகம், ஜிஷ்ணுனா எப்போதும் வெல்பவன். அஸ்வஸ்ய வாஜினஹா, வாஜினா குதிரை, அஸ்வம்னா குதிரை. இதுக்கு சுதர்சன சூரி வியாக்கியானம் பண்ணும் போது இது ஹயக்கிரீவரை குறிக்கிறது. ஹயக்கிரீவர் திருநாமத்தை சொல்லிதான் ஜிஷ்ணோ அஸ்வஸ்ய வாஜினஹா தீர்த்த புரோட்சணம் பண்றோம். அது மட்டும் இல்ல, காயத்ரி மந்திரத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய ஞாசம் பண்ணுவோம். பூராதி சப்த வியாகிருத்தினா அத்ரி பிருகு புத்ஸ வசிஷ்ட கௌதம காஷ்யப ஆக்யவசஹ ரிஷயஹ காயத்ரி உத்தி கருட்டு விடதி பந்தி திருட்டு ஜெகத்யஹ சதாகுந்தி அக்னி வாயு அர்க வாகீஷ வருண இந்திர விஸ்வே தேவாக தேவதாக. வாகீஷன், வாக்குக்கு தலைவன் யாருன்னா ஹயக்கிரீவர். அங்கேயும் வந்துடுறார். அதனால சந்தியாவந்தனத்திலேயே 2 ஹயக்கிரீவர் வர்றார். ஒண்ணு அஸ்வம் வாஜி, இன்னொன்னு வாகீஷன் என்று ஹயக்கிரீவர் வர்றார்.
உடனே எனக்கு பெண்கள் நம்ம என்ன சொல்றது சந்தியாவந்தனம் கிடையாது, ராமானுஜர் நூற்றந்தாதி தான் பெண்களுக்கு சந்தியாவந்தனம், இதுதான் பிரபல காரியம். அதனால ராமானுஜர் நூற்றந்தாதி சொன்னா கைகிரிவர் அனுகிரகம் கிடைக்கும்னு வச்சுக்கோங்க. அதனால உடனே அதை பத்தி டிபேட் வேண்டாம். எல்லாத்துக்கும் மேல கடைசியா நம்மளை பத்தி சொல்லணும் இல்லையா? அடியருக்கு கிடைச்ச பாக்கியம் என்னன்னா, அடியனுடைய ஸ்ரீபாஷியாரி காலக்ஷேப ஆச்சாரியர் டாக்டர் சிவ கருணாகராச்சார சுவாமி இதே நக்கநல்லூர் ஹயகிரீவனுக்காக சுப்பிரபாதம், ஸ்தோத்திரம், பிரபத்தி, மங்களம் இயற்றினார். இந்த நக்கநல்லூர் ஹயகிரீவனுக்கு எக்ஸ்க்ளூசிவா ஒரு சுப்பிரபாதம், தோட்டகத்துல ஸ்தோத்திரம், பிரபத்தி, மங்களம். அதுக்கப்புறம் காஞ்சி பேரருளாளர் மேகசின்ல சுவாமி ஏதாவது தொடர் எழுதணும்னு அதனுடைய சம்பாதகர் கேட்டுட்டார். சுவாமி என்ன பண்ணார், அடியேட்டு விட்டுட்டாரு, நான் எழுதின இந்த நக்கநல்லூர் ஹயகிரீவ சுப்பிரபாதத்துக்கெல்லாம் நீ வியாக்கியானம் பண்ணி பேரருளாளருக்கு எழுதுங்க, அதனால அது எழுதி வந்தேன். இப்ப சரியா மங்களம் வந்து பூர்த்தி பண்ற தருணம், இந்த பிரத்யட்ச தெய்வமான ஹயகிரீவன் அவன் சந்ததியில கொண்டு ஹயகிரீவ வைபவமே உபன்யாசம் பாருங்க. அது மட்டும் இல்ல, இப்போ மே 4ஆம் தேதி கிளம்பி யூஎஸ்ஏல போய் உபன்யாசம் பண்ணணும். யூஎஸ் முதல் டூர் போறதுக்கு முன்னாடி என்கிட்ட உட்காந்து உபன்யாசம் பண்ணிட்டு கிளம்புன்னு அதையும் விட்டு ஹயகிரீவன் நமக்கு அனுகூலம் பண்ணாரு. அதனால எப்போதுமே சென்னையிலேயே எப்ப சென்னை வந்தாலும் நக்கநல்லூர் ஹயகிரீவனை எப்போதும் சேவிச்சுட்டு போகணுங்கிற வழக்கமா வச்சிருக்கேன். கண்கண்ட தெய்வமா இருந்து அடியெடுத்து இந்த அனுபவம் பண்ணியிருக்காரு. நம்ம எல்லாரையும் இங்கே கூடியிருந்து அவருடைய அனுபவத்தை வசிச்சு கூடியிருந்து குடிப்படியாக பண்ணியிருக்காரு. அதனால ஹயகிரீவனுடைய அனுபவத்தால எல்லோருக்கும் எல்லா நலமும் வளமும் ஞானமும் ஞான செல்வமும் எல்லாம் நிறைவேறுகின்ற பிரார்த்தனையோடு இப்படிப்பட்ட அற்புதமான இந்த ஒரு பாக்கியத்தை அடியனுக்கு அனுகிரகித்ததற்காக சததியை சேர்ந்த மகான்கள், ஸ்ரீபாத காந்திகள், அந்த கைத்தறியவர்கள் எல்லோருக்கும் எல்லாத்துக்கும் மேல இவ்வளவு பெருந்திரடா நீங்க வந்து கேட்டது இல்லையா? அதனால கேட்ட அன்பர்களால் உங்கள் அத்தனை பேருடைய திருவள்ளுவாரத்தை கிருத்தஜையை தெரிவித்துக் கொண்டு ஹயகிரீவன் பெருமனுக்கு பல்லாண்டு பாடி இதோடு உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். மந்தோப்பி ஆனந்த பதோநிதி குணகதா கத்துமிட்டே உதேந்திரான் வாசாம் உச்சை விலாசைஹி நவரச பரிதைஹி ஸ்ரீ ஹயாஸ்யோ யதிஸ்யான் கிஞ்சித் சித்தே திவிட்டோ விமல நிஜதனுஹு சக்தி சக்கரே சபுஸ்தாம் வியாக்கியாமுத்ராம் ச லக்ஷ்மி கரகிருத கமலாம் சம்பவம் சுஸ்மிதாஸ்மி.